الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وخاتم النبيين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى عز وجل في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. صدق الله العلي العظيم. وقال سيدنا رسول الله صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. صدق رسول الله صلى الله عليه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على حبيبه سيدنا محمد صلى الله عليه وآله وصحبه وسلم. صلى الله على حبيبه سيدنا محمد صلى الله عليه وآله وصحبه وسلم. صلى الله على حبيبه سيدنا محمد صلى الله عليه وآله وصحبه وسلم. அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக நம் உயிருள் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லுகின்ற நற்பாக்கியத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்டவனாக என்னுடைய உரையை நான் துவக்கம் செய்கிறேன். சங்கை மிகுந்த இந்த மஜ்லிஸின் தலைவர் அவர்களே, கண்ணியம் நிறைந்த இந்த மதரசா ஃபைசுல் பாக்கியாத்தின் நிறுவனர் ஹலீலுர் ரஹ்மான் ஹஸ்ரத் பெருந்தகை அவர்களே, இக்கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் பெரியவர்கள், அருமையான மாணவ செல்வங்களே, இதை நடத்துவதற்கான நேரங்களையும் பொருட்களையும் தந்துதவி செய்கின்ற நல்லுள்ளங்களே, மிகுந்த மரியாதைக்கும் பாசத்துக்கும் உரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அருமையான மழலை செல்வங்களே, இந்த ரபியுல் அவ்வல் பிறந்து இரண்டாவது மக்ரிபிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். நேற்றைய மக்ரிபிலிருந்து இன்றைய மக்ரிப் வரை ஒரு நாள் நிறைவு பெற்றிருக்கிறது. இப்பொழுது இரண்டாவது நாள். மக்ரிபுக்கு பின் நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த புண்ணியம் நிறைந்த மஜ்லிஸிலே வருவது என்பதும் அல்லாஹுடைய அருள் கிடைத்தால் மட்டும்தான். இது ஒரு பெரிய முஸ்லிம்கள் வாழுகின்ற பகுதி. பெரும் பெரும் மகான்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கியாமத் வரை அந்த தொடர் இன்ஷா அல்லாஹ் பாக்கியாக இருக்கும். ஒரு சிலர் தான் இங்கே வருகை தந்திருக்கிறோம். மற்றவர்களெல்லாம் வருகின்ற அந்த நற்பாக்கியத்தை இழந்திருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும்.
வேலைகள் இந்த உலகத்தில் நிறைய இருந்து கொண்டே தான் இருக்கும். நம்முடைய நேரங்கள் எவ்வளவோ வீணாக கழித்து கொண்டிருக்கிறோம். அதுவும் குறிப்பாக இந்த அலைபேசி என்று ஒன்று வந்த பின்பு பல மணி நேரங்கள் வீணாக போகிறதே என்று தெரியாமலே போய்கொண்டிருக்கிறது. இன்றைய வாலிபர்கள் எல்லாம் நெட்களிலே, வலைத்தளங்களிலே பல மணி நேரங்கள் வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாப்பானாக. இந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய சோதனை அது. ஒரு வேதனையை பெற்றுத் தருவதற்கு அது விரோதிகளால் ஏற்படுத்தப்பட்டு கொடுத்தது. அதிலிருந்து முழுமையான பாதுகாப்பை நம் சமூகத்திற்கு அல்லாஹ் தர வேண்டும் என்று துஆ செய்வது இந்த காலத்தின் அவசியமாக இருக்கிறது. சாதாரணமானவர்களை விட மார்க்கத்தின் பற்றுள்ளவர்கள் கூட தங்கள் நேரங்களை வீணாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு மிக சோதனையான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மை எல்லாம் பாதுகாப்பானாக. ஷைத்தான் நம்மை எப்படியும் வழிகெடுப்பதற்காக வேண்டி அவன் காத்திருக்கிறான். ஃபபி இஸ்ஸதிக லஉகுவியன்னஹும் அஜ்மஈன். எப்பொழுது அவன் அல்லாஹ்வால் கோபத்திற்கு உட்படுத்தப்பட்டானோ அவன் சொன்ன முதல் வார்த்தை இதுதான், உன் கண்ணியத்தின் மீது சத்தியமாக நான் எல்லோரையும் வழிகெடுப்பேன். இன்னொரு வசனத்திலே அவன் இப்படி சொல்வதை அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்தி காட்டுகிறான், எல்லா திசைகளிலும் அமர்ந்து கொள்வேன் என்று சொல்லுகிறான். ஆனால் அல்லாஹ் அவனை வானத்தின் திசையும் சஜிதா செய்கின்ற இடமான கீழ் திசையையும் சொல்ல விடவில்லை. வலதுபுறம், இடதுபுறம், முன்னால், பின்னால் என்று சொன்னான். அல்லாஹ் நம் மீது இறக்கப்பட்டான். அவன் இப்படி சத்தியம் செய்து சொல்லுகின்ற பொழுது கூட இல்லா இபாதக்கல் முஹ்லசீன் என்று அவனையே சொல்ல வைத்தான். பரிசுத்தமான என் மீது நம்பிக்கை கொண்டவர்களை உன்னால் வழிகெடுக்க முடியாது என்பதை அல்லாஹ் அவன் வாயிலேயே சொல்ல வைத்தான். அல்லாஹ் நம் எல்லோரையும் அந்த பரிசுத்தமானவர்களாக, முஹ்லிசீன்களாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. அவன் விட்ட 2 திசைகளில் நாம் நியமமாக இருக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பானாக. ஒன்று, மேல் நோக்கிய திசை, நம் கைகள் ஏந்தியபடியே இருக்க வேண்டும். நீண்ட நேரங்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகின்ற பழக்கம் நமக்கு வர வேண்டும். கண்களில் கண்ணீர் வர வேண்டும், கல்புகளில் உருக்கமான நிலை வர வேண்டும், உணர்வுகள் ததும்ப நாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டும். என்னுடைய அல்லாஹ், என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கிய அல்லாஹ், தகுதியில்லாத நாம், நமக்கு என்ன தகுதி இருக்கிறது? அல்லாஹ்வை புகழ்கின்ற தகுதி நமக்கெங்கே இருக்கிறது? அவனை துதிப்பதற்கும் தூய்மைப்படுத்துவதற்கும் பரிசுத்தப்படுத்துவதற்கும் பல்லாயிரம் கோடி ஜீவராசிகளை எல்லாம் படைத்து வைத்திருக்கின்றார். எல்லாம் அல்லாஹ்வை துதித்து கொண்டிருக்கின்றது. குல்லுன் கத் அலிப ஸலாத்தஹு வ தஸ்பீஹஹு என்று அல்லாஹ் சொல்கிறார். அவனை துதிக்காத ஒரு பொருளும் இல்லை. உயிரற்ற பொருள் என்று நாம் சொல்லுகிறோமே, அதற்கும் வேறு விதமான உயிர் இருக்கிறது, உணர்வு இருக்கிறது. இங்கே பயன்படுத்துகின்ற இந்த கருவிகள் எல்லோருக்கும் உயிர் இருக்கிறது. நம் உயிர் வேறு, அந்த உயிர் வேறு, அதன் பயன்பாடுகள் வேறு. இப்படி நல்ல விஷயங்களில் பயன்படுத்துகின்ற பொழுது இவைகளெல்லாம் அல்லாஹ்வை புகழ்கின்றன. இதையே ஒரு மனிதன் தவறாக பயன்படுத்தினால் அது அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறது. அல்லாஹ்வே, நான் இதற்கு பொறுப்பில்லை, இந்த மனிதன் இப்படி தவறாக பயன்படுத்துகிறான், எனவே தண்டிப்பது என்று முடிவு செய்தால் அவனை தண்டிப்பு செய்வது, என்னை ஒன்றும் செய்யாதே என்று ஒவ்வொரு பயன்பாட்டு பொருள்களும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறது. அருமையானவர்களே, நாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகின்றவர்களாக, கீழ்த்திசை நம்முடைய நெற்றியை சஜிதாவில் வைக்கின்றவர்களாக. இன்று கூட உடல் பலகீனங்களால் நிறைய பேர் இருக்கையில் இருந்து தொழ வேண்டிய நிர்பந்தங்கள் இருக்கிறது. இருந்தாலும் சஜிதா செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும்.
அமர்வதில் சங்கடம் இருக்கிறது, காலை மடித்து உட்கார முடியவில்லை, இதுவெல்லாம் சங்கடமாக ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் சஜிதா செய்ய வேண்டும். சஜிதா செய்வதை தடை செய்வதற்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த ஷைத்தானி சிந்தனைகளில் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஒருவர் தினம் தினமும் சொர்க்கத்தையே கனவில் கண்டு கொண்டிருந்தார். தன்னுடைய ஷேகிடத்திலே சென்றவர் கேட்டார், நான் தினமும் சொர்க்கத்தையே பார்த்து கொண்டிருக்கிறேன், ஒரு நல்ல செய்தி தானே சொர்க்கத்தை பார்ப்பது. ஆனால் மஷாயிகுமார்கள் தன்னுடைய முரீதீன்களுக்கு சரியான வழிகாட்டுகின்றவர்கள். அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கம் என்பது நல்லதுதான், அதை பார்ப்பது என்பதும் நல்லதுதான், ஆனால் அது எங்கிருந்து உனக்கு கிடைக்கிறது என்பதில் தான் சந்தேகம் இருக்கிறது. இப்படி ஒரு நினைவை கனவில் மூலமாக உன்னை ஏற்படுத்தி வழிகெடுப்பதற்கு எங்கும் ஷைத்தான் முயற்சிக்கின்றானோ, எனவே நீ சொர்க்கத்திலேயே சொர்க்கத்தை கனவிலேயே நீ பார்த்த உடனே லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்லு. அது ஷைத்தான் புறத்திலிருந்து வந்தால் அந்த சொர்க்கம் மறைந்து போய்விடும். அல்லாஹ் உனக்கு அளித்திருந்தால் அது அப்படியே இருக்கும் என்று சொன்னார்கள். மஷாயிஹ்மார்களுடைய இந்த தொடர்பிலே கனவிலும் கூட நாம் பாதுகாக்க பெறுகின்ற அந்த நற்பாக்கியத்தை அடைகிறோம். அவர் அப்படித்தான் செய்தார். சொர்க்கம் மறைந்து போய்விட்டது. ஷைத்தான் என்ன செய்கிறான், சொர்க்கத்தை காட்டி நீ சொர்க்கவாதியாக போய்விட்டாயே, தொழுகையில் பொறுப்போக்காக இருந்து விடலாம், தக்பீர் தஹ்ரீமாவிலே நீ கலந்து கொள்ள வேண்டியது, நீதான் சொர்க்கம் உனக்கு நிறைவாகிவிட்டதே என்ற சிந்தனையை ஏற்படுத்தி நம்முடைய அமல்களில் ஈடுபடுத்தி விடுவார். தொழுகை என்பது உங்களுக்கு தெரியும், எப்பொழுதும் விட முடியாதது. நின்று முடியவில்லை என்றால் அமர்ந்து, அதற்கு முடியவில்லை என்றால் படுத்து, ஒது செய்ய முடியவில்லை என்றால் தயமும் செய்து, கடைசி கட்டத்திலே கண்களால் சமிகை செய்து கூட தொழ வேண்டும். விட முடியாத ஒரு மிகப்பெரிய இபாதத் தொழுகைதான். அதில் நம்மை பொடுபோக்காக ஆக்கிவிட்டால் ஈஸியாக நம்மை வழிகெடுத்து விட முடியும் என்பது ஷைத்தானுடைய சிந்தனை. அருமையானவர்களே, அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஷைத்தானிய சிந்தனைகளிலிருந்து பாதுகாப்பானாக. அதற்கு கருவியாக என்று ஷைத்தான் ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த அலைபேசிகளிலிருந்தும் பாதுகாப்பானாக. நான் திருக்குரான் ஓதுவதைத்தான் கேட்கிறேன், தொழுகை நேரம் வந்துவிட்டால் தொழப்போகாமல் அப்படியே இருந்து திருக்குரானை தானே கேட்டுக்கொண்டிருந்தேன், தொழாமல் இருந்தாலும் பரவாயில்லை என்ற சிந்தனை ஏற்படுத்தி விடுவான் ஷைத்தான். தொழுகை என்பது அந்த நேர தொழ வேண்டும். கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, ஒரு குறிப்பிட்ட காலத்திலே தொழ வேண்டும். ஃபஜ்ரை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுதார்கள். தனக்கு மன்னிப்பு கிடைத்தவுடன் நன்றிக்காக தொழுதார்கள். எனவேதான் அல்லாஹ் நம்மை தொழச் சொல்லி இருக்கிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 வருஷம் மக்களுக்கு போதனை செய்து தன்னுடைய 1650 வருடம் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் நன்றி சொன்னதற்காகத்தான் அல்லாஹ் நம்ம துஹரை தொழ வைத்தார். அசரையும் அப்படித்தான், மக்ரிபையும் அப்படித்தான், இஷாவும் அப்படித்தான். ஒவ்வொரு இறை நேசர்கள், இறை தூதர்கள் தங்களுக்கு கிடைத்த அருள் நினைவாக அதை தொழுததை நமக்கு அல்லாஹ் தொழ வைத்தான். அருமையானவர்களே, மக்ரிபு 3 ரக்அத்துகள் அல்ல, அது 4 ரக்அத்துகள் தான். அவர் 3 ரக்அத்துகளுக்கு மேல் தொழ முடியாமலானார். அல்லாஹ் அதை அப்படியே கடமையாக்கி விட்டார். அதற்கு மேல் எழுந்திருக்க முடியவில்லை, உடல் ஒத்துழைப்பு தரவில்லை. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 3 ரக்அத்தோடு அமர்ந்து விட்டார்கள். அல்லாஹ் அதை 3 ரக்அத்தாகவே வளமையாக்கி விட்டார். அருமையானவர்களே, எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் தொழுகையை விட்டு விடக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த ரபியுல் அவ்வல் பிறந்திருக்கிறது. இது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அந்த வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் நினைவில் கொண்டு வருவதற்காக வேண்டி, உலக மனித சமூகங்களுக்கு மத்தியிலே சொல்வதற்காக வேண்டித்தான் இந்த ரபியுல் அவ்வல். வருடமெல்லாம் சொல்ல வேண்டும், காலமெல்லாம் சொல்ல வேண்டும், சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எனவேதான் ஒரு கவிஞர் இப்படி சொன்னார்,
فمدحه لم يزل دأبي مدى عمري. உங்கள் புகழை நான் என் வாழ்க்கையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். وحبه عند ذي العرش مستندي. இப்படி நான் சொல்வதை அர்ஷுடைய ரப்பு பிரியப்படுகிறார், இதை ஆதாரமாக்கி வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, சமீப காலத்திலே சில புதுமை சிந்தனைகளை சிலர் உள்ளே கொண்டு வந்தார்கள். அவர்கள் தங்களை இந்த இஸ்லாத்தில் ஏதோ நிறைய சடங்குகளும் சம்பிரதாயங்களும் வந்துவிட்டது, அதையெல்லாம் நாங்கள் சரி செய்வதற்காக வந்திருக்கிறோம் என்ற ஒரு சிந்தனையோடு உள்ளே நுழைந்தார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் நோக்கமெல்லாம் வேறு. நாம் அதை பற்றி எல்லாம் பேச வேண்டியதில்லை. நாம் யாரையும் விமர்சிப்பது நம்முடைய நோக்கம் அல்ல, ஏனென்றால் அதற்கு நேரமே இல்லை. நாம் ரசூலுல்லாஹ்வை புகழ்வதே நம் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை துதிப்பதும் தூய்மைப்படுத்துவதும் பரிசுத்தப்படுத்துவதும் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கும். கவிஞர் என்ன சொல்லுகிறார்? என் வாழ்வெல்லாம் உங்களை புகழ வேண்டும் யா ரசூலுல்லாஹ். நாம் யாரை விமர்சிப்பதற்கு எங்கே நேரம் தருவது? வேண்டியதில்லை. தெளிவுபடுத்தப்பட்ட ஒரு மார்க்கம், நிறைவு செய்யப்பட்ட ஒரு மார்க்கம், முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கம், அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்கம் 15 நூற்றாண்டுகளாக நம்மை சேர்ந்திருக்கிறது. தமிழகத்திலே சமீபத்தில் வந்த இந்த 40 ஆண்டுகளுக்குள்ளே வந்தவர்கள் வேறு மாநிலங்களில் முன்பே முடிவு கட்டப்பட்டவர்கள். பல மாநிலங்களில் அவர்கள் இருந்த இடம் கூட தெரியாமல் ஆக்கப்பட்டவர்கள். பல நாடுகளிலே எல்லாம் அவர்கள் இல்லாமல் ஆகி போய்விட்டார்கள். யூத கிறிஸ்துவர்களால் ஒரு நவீன சிந்தனையோடு இப்படியெல்லாம் முயற்சிகள் துவங்கப்பட்டு அவர்கள் எல்லாம் அந்த முயற்சிகளில் தோற்று போனார்கள். ஏன் தோற்று போகிறார்கள்? இந்த தீன் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்படுவதற்கான வாக்கு பெற்றது. அல்லாஹ்வே சொல்லுகிறான், நான் பாதுகாத்துக் கொள்வேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழ்வது என்பது இருந்து கொண்டே இருக்கும். ஏனால் அது அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் புகழ்வது என்பது அல்லாஹ் விரும்புவது. வேறு எதிலும் அல்லாஹ் கூட்டாக இல்லை. நான் தொழுகிறேன், நீங்கள் தொழுங்கள் சொல்லவே இல்லை. நான் நோன்பு நோக்கிறேன், நீங்கள் நோன்பு நோருங்கள் சொல்லி இருக்கிறானா? நான் கொடுக்கிறேன், நீங்களும் சேர்ந்து கொடுங்கள் சொல்லவில்லை. நம்மை கொடுக்க சொல்லுகிறான், நம்மை நோன்பு நோக்க சொல்லுகிறான், நம்மை தொழ சொல்லுகிறான், நம்மை ஹஜ்ஜுக்கு செல்ல சொல்லுகிறான். இதுவெல்லாம் நாம் தான் செய்ய வேண்டும். ஆனால் நபியை புகழ்வதில் தான் அல்லாஹ் சொல்லுகிறான், நானும் என்னுடைய மலக்குமார்களும் புகழ்கிறோம், நீங்களும் அந்த வரிசையில் உள்ளே வந்து விடுங்கள். இங்கே ஓதினார்கள் அல்லவா, திருக்குர்ஆனுடைய வசனம், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு, அல்லாஹும் மலக்குமார்கள். இதற்கு முன்பு அல்லாஹ் அரபி இலக்கணத்தின்படி இன்ன என்ற வார்த்தையை கொண்டு வருகிறான். திட்டம் என்ற அர்த்தம் அதற்கு. உறுதியாக, திட்டமாக, நானும் என்னுடைய மலக்குகளும் யஸல்லூன அலன் நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து சொல்லுகிறோம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்மை பார்த்து ஈமான் இருந்தால் என்ன செய்யணும்? நாம ஸலவாத் சொல்லணும். அப்ப ஸலவாத் சொல்லலைன்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ் பாதுகாப்பானாக, ஈமானிலிருந்தே வெளியாகிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அவன் கொடுத்த ஒரு அந்தஸ்தை வேறு யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. பல பட்டங்கள் பலருக்கு கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பாட்டனாரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கூட ஹலீல் என்று கொடுத்தான். ஆனால் ஹபீப் என்று கொடுக்கவே இல்லை. ஹபீப் என்பது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் கொடுத்தான். இது வேற யாருக்கும் எல்லாம் கொடுக்கவே இல்லை. அந்த ஹபீபின் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். யஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் இருந்தால். இன்று கூட ரவுதா ஷெரீஃபிலே ஒரு திருவசனத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள். என்ன திருவசனம்? யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும். உலகத்தில் இது போன்ற ஒரு புரோட்டோகால் யாருக்காவது கொடுத்திருக்கிறானா? அவர்கள் வாழ்ந்த காலத்திலும் இன்றும் அவர்கள் சத்தத்திற்கு மேல் சத்தமிடுவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. உலகத்தில் யாருக்கும் தரப்படாதது, எந்த நபிக்கும் தரப்படாதது,
நான் அடிக்கடி சொல்லுவேன், அல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு, எம் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் வஹ்தஹு லா ஷரீக லஹு பிர்ரிசாலா, ரிசாலத்திலே அவர்கள் வஹ்தஹு லா ஷரீக லஹு, நபியிலே அவர்கள் வஹ்தஹு லா ஷரீக லஹு. அல்லாஹ் இந்த உலகத்தை அவன் படைக்க விரும்பிய எல்லா படைப்புகளையும் படைப்பதற்கு 2000 வருடங்களுக்கு முன்பு, அந்த 2000 வருடம் என்பது நம்முடைய உலக வருடத்தில் கணக்கிலே நாம் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அங்கே 1000, இங்கே உள்ள ஒரு நாள், அங்கே ஒரு நாள் நம்முடைய 1000 வருடங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல 50,000 என்று சொல்லுகிறார். ஆக எது எப்படி இருந்தாலும் அதுவெல்லாம் கமாகவோ சார்ந்தது, அவனுக்குத்தான் தெரியும், நமக்கு தெரியாது. அப்படி ஒரு 2000 வருஷத்திற்கு முன்பு அல்லாஹ் யாசீன் ஓதுகிறார். யாசீன் ரசூலுல்லாஹ்வுடைய பேர். அங்கே அல்லாஹ் அவன் பெயரை சொல்லவில்லை, ஹபீபுடைய பெயரை சொல்லுகிறார். இயல்புதானே, யாரின் மீது அன்பு இருக்குமோ அவர்கள் பெயரை தானே சொல்லுகிறோம். சொல்லிக்கொண்டே இருப்போம், நாம் விரும்பியவர்களை சொல்லிக்கொண்டே இருப்போம். நம்முடைய பேர பிச்சலங்கள் எல்லாம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே, அது எதுக்கு தெரியுமா? நாம் எப்படி வளர்க்கப்பட்டோம் என்பதை காட்டுவதற்காக. நமக்கு தெரியாதுல்ல, நம்முடைய பெற்றோர்கள் நம்மை எப்படி வளர்த்தார்கள் தெரியவில்லை. ஆனால் இந்த பிள்ளைகளை பார்க்கின்ற பொழுது நமக்கு உணர்வு வருகிறது, இப்படியெல்லாம் நாமும் இருந்திருப்போமே. பொதுவாக சொல்லுவார்கள், குழந்தைகள் ஏதாவது அதிகமாக சேட்டை செய்தால், இப்படித்தான் உங்கள் அத்தா செய்தார், இப்படித்தான் உங்கள் தாத்தா செய்தார், இப்படித்தான் உங்கள் தாயார் செய்தார், இப்படித்தான் உங்கள் பாட்டி செய்தார்கள், அதை போன்று இந்த குழந்தை செய்கிறது என்று சொல்லுவார். குழந்தைகளை பார்த்து நாம் படிப்பினை பெற வேண்டும். எவ்வளவு அற்புதமான அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி எல்லாம் கொடுத்திருக்கிறார். எனவேதான் சொல்லிக் கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு மத்தியில் சண்டை வந்தால் குழந்தைகளை தனிமையாக்கிவிட்டு நீங்கள் சண்டை செய்து கொள்ளுங்கள், குழந்தைக்கு முன்பு செய்யாதீர்கள். ஏன்? அந்த குழந்தை அதை அப்படியே படித்துக் கொள்ளும். இப்பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், யாசீன். நபி வந்துட்டாருங்களா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லாஹ் ஓதுகிறான், யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம். அந்த நபிக்கு கொடுக்கின்ற குர்ஆனையும் அல்லாஹ் சொல்லுகின்றான். எவ்வளவு அற்புதம் பாருங்கள். எனவேதான் அந்த சூராவை திருக்குர்ஆனுடைய கல்பாக அல்லாஹ் ஆக்கினான். குர்ஆன் உடைய கல்பு என்று சொன்னால் அது யாசீன். அதற்கு அடுத்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறான், அதுதான் இந்த புதுமை சிந்தனைவாதிகளுக்கு பதில். அல்லாஹ் சொல்லுகிறார், யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம் இன்னக லமினல் முர்சலீன். ஆலிம்களுக்கு தெரியும் அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னக லமினல் முர்சலீன், நீங்கள் முர்சலீன்களில் உள்ளவர்கள். ரசூலுல்லாஹ் இருக்காங்களா? இப்ப இருக்கிறவங்களுக்கு தான் இன்னக்கன்னு சொல்லணும், இல்லாதவங்களுக்கு சொன்னால் அரபி இலக்கணப்படி இன்னஹு என்று சொல்லணும். இப்ப முன்னால் இருப்பவர்களுக்குத்தான் இன்னக்க என்று சொல்லணும். அல்லாஹ் என்ன சொல்றான்? யாசீன்ல எப்படி இருக்கு? இன்னக லமினல் முர்சலீன். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், 2000 வருடங்களுக்கு முன்பு அவர்கள் இருக்கிறார்கள். நம்ம எப்படி குழப்புவார்கள்? அல்லாஹ் தானே ஹய்யுன் கய்யூம், அவன் தானே எப்பவும் இருப்பவன், எப்படி நபி இருக்க முடியும்? நம்மை அறிவை கொண்டு சிந்திக்க சொல்லுவார்கள். நம்முடைய அறிவு என்பது ஒரு கட்டத்திற்கு மேல் போக முடியாது. எனவே அறிவால் நாம் சிந்திக்க கூடாது, அறிவை அப்படியே விட்டுவிட வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான் இன்னக்க, எனவே நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், அங்கே நபி இருக்கிறார்கள். எப்படி இருப்பார்கள், எப்படி இருந்தார்கள், அது கமாஹுவ ஷஅனு, நமக்கு விளங்க தெரியாது. எனவே இதில் அதற்கு மேல் நாம் போகக்கூடாது. ஆனால் இப்படி சொல்லித்தான் ஆக வேண்டும், நபி இருக்கிறார்கள். நான் என்னுடைய கருத்தை சொல்லவில்லையே, அரபி இலக்கணம் அப்படித்தானே, இருப்பவர்களுக்கு முன்னாலே இன்னக்க என்று சொல்ல வேண்டும். ஏன் அவன் இன்னகு என்று சொல்லி இருக்கலாமே? அப்பொழுது இன்னக்க என்று சொல்லுகிறான் என்று சொன்னால் அவன் அவர்களை படைத்து வைத்திருக்கிறான். எனவேதான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் என் ஒளியை முதலிலே படைத்தான்.
இங்கே நாம் ஒரு விஷயத்தை யோசிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சய்யிதுல் பஷர் தான், மனிதர்களில் சிறந்தவர்கள் தான். அப்ப இங்கே அவர்களை முன்னாலே படைக்கப்பட்டு விட்டால், ஒளியில் படைக்கப்பட்டு விட்டால் இப்படியெல்லாம் ஒரு சிந்தனைகள் வரும். நாம் அதில் நிறைய சிந்திக்க கூடாது. அல்லாஹ் தான் சொல்லுகிறான், அவர்களின் ஒளியை முதல் படைத்தான். அதுதான் ரூஹ். ரூஹ் என்பது அது ஒளிதான், அது என்றுமே இருக்கக்கூடியது, அதற்கு அழிவில்லை. நம்முடைய உடல்களிலிருந்து பிரிகின்ற அந்த ரூஹ் கூட அது அழியாது. எல்லியனில் இருக்கும் அல்லது சிஜ்ஜீனிலே இருக்கும். இதுவெல்லாம் குர்ஆனிலே சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, நாம் திரும்ப நம்முடைய முன்னோர்களை போன்று நாம் ஆக வேண்டும். அவர்கள் மிகுந்த அறிவாளிகள், சிறந்த சிந்தனைவாதிகள். இந்த மௌலூத் ஷரீஃபை தினமும் ஓதினார்கள். வருடமெல்லாம் ஓதுங்கள், குறைந்தது இந்த ரபீஉல் அவ்வலிலாவது ஓதுங்கள். வீட்டுக்குள் போகின்ற பொழுது, புது வீடு குடி போகின்ற பொழுது ஓதினோம், இப்பொழுது இல்லை. சொல்வார்கள், திருக்குரான் ஓதிக்கொள்ளலாமே. கண்டிப்பாக திருக்குரான் ஓத வேண்டியது தான், திரும்ப திரும்ப ஓத வேண்டியது தான். ஆனால் எல்லா இடத்திலும் ஓத முடியுமா? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினீர்கள் தொழுகையில், அதற்கடுத்து இன்னொரு சூறாவை உங்களுக்கு தெரிந்த அளவு நீளமாக சுருக்கமாக ஓதினீர்கள். ருக்குவுக்கு போனீங்கல்ல, அல்லாஹ் அக்பர் என்று, அங்கே குர்ஆன் ஓதலாமா? ஒரு சஹாபி கேட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன பதில் சொன்னாங்க? என்னுடைய ரப்பு ருக்குவிலே அவனை புகழ சொன்னான். என்ன சொல்றோம்? சுப்ஹான ரப்பியல் அதீம். அங்கே ஏதாவது ஒரு ஆயத்து ஓதலாமா? தொழுக கூடாது, தொழுக பாத்தில் ஆயிரும். ஏன் பாத்தில் ஆயிரும்? சல்லு கமா ரஐதுமூனி உஸல்லி. இதை எல்லாரும் கூட சொல்லுவாங்க. புதுமை சிந்தனைவாதிகள் கூட சொல்லுவாங்க, நபி சொன்னாங்க, நான் தொழுவதை போன்று தொழுங்கள். அருமையானவர்களே, 4 மதுஹபின்படி நாம் தொழுகிறோமே, அது எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத தொழுகை தான். அதையெல்லாம் இப்பொழுது சொல்வதற்கு நேரமில்லை. ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழ வேண்டும் என்பது அல்லாஹ்வின் விருப்பம். கூட்டம் கூட்டமாக அமர்ந்திருந்தார்கள். மஸ்ஜித் நபவிக்குள்ளே வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உள்ளே நுழைந்தவுடன் எல்லோரும் அமைதியாகிவிட்டார்கள். கேட்டாங்க, என்ன செஞ்சீங்க, என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? சஹாபாக்களுக்கு ஒரு சிறப்புத்தன்மை என்னன்னா, உண்மையை தான் சொல்லுவாங்க. நமக்கு சிறப்புத்தன்மை என்னன்னா, பொய் சொல்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவோம், நாள் வந்துட்டாரா, இவர் இல்லாமல் போயிட்டாருன்னு நினச்சுமே வந்திருக்கிறாரே நினச்சிக்கிட்டே சலாம் சொல்லுவோம். சலாம் வந்து ஒரு துவா தானே. அந்த துவாவை உண்மையாக சொன்னால் உலகத்தில் நோயே இருக்காது. சொல்றதே இல்லையே. உண்மையாக சலாம் சொல்லலாமா? சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். உண்மையாக சலாம் சொல்லுவோம். நம்முடைய நண்பர்களுக்கும் விரோதிகளுக்கும் அல்லாஹ் உபகாரம் செய்ய வேண்டும் என்ற தன்மை நம்மிடத்திலே வர வேண்டும். அவர்கள் நம்மோடு விரோதம் கொண்டிருப்பதும் என்னுடைய ரப்புடைய விருப்பம் தானே. எனவே நாம் அவர்கள் நன்றாக இருப்பதற்கு நாம் துவா செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த தன்மைகள் நம்மிடத்தில் வர வேண்டும். சஹாபாக்கள் உண்மையை சொல்றவங்க. அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் தொழுதுகிட்டு இருந்தோம்னு சொல்லலை, லா இலாஹ இல்லல்லாஹ் தஸ்பீஹ் செஞ்சு கொண்டிருந்தோம்னு சொல்லலை, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி கொண்டிருந்தோம்னு சொல்லலை, சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம். இது சொன்னால் நிறைய நன்மை இருக்குது. கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி இப்படிலாம் ஒரு ஹதீஸ் கடைசியாக புகாரில் எல்லாம் முடிவுக்கு வரும். இதெல்லாம் சொல்லலை. அவங்க உண்மை சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களின் வாழ்வை உங்களை பற்றி புகழ்ந்து கொண்டிருந்தோம் சொன்னார். என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? வஜபத் ஷஃபாஅத்தி, என்னுடைய ஷஃபாஅத் உங்களுக்கு வாஜிபாகி விட்டதுன்னு சொன்னார். உலகமெல்லாம் வாழுகின்றவர்கள் லண்டனிலே மௌலூத் ஓதி கொண்டிருக்கிறார்கள், நியூயார்க்கிலே, டென்மார்க்கிலே, ஆஸ்திரேலியாவிலே, ஆஸ்திரியாவிலே, வெஸ்ட் இண்டீஸிலே, டெரினிடாடிலே, நம்முடைய பக்கத்து நாடுகளிலே, மேற்கத்திய தீவுகளிலே ஒரு இடம் கூட பாக்கி இல்லை. எல்லா இடத்திலும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், ஓதிக்கொண்டிருக்கிறார்கள், புகழ் மாலை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நாமும் திரும்ப நம்முடைய வீடுகளில் இதை நாம் அதிகப்படுத்த வேண்டும். செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். அருமையானவர்களே, பாருங்க, இமாம்
ஷாதி ஷீராசி ஒரு பாரசீக கவிஞர். தாய்மொழி அவருக்கு பார்சி. ரொம்ப அற்புதமான பார்சி நூல்கள் எல்லாம் அவர் தொகுத்திருக்கிறார். ரொம்ப அற்புதமானவர். ரசூல்லா மேல் அதிகமான மஹபத் உள்ளவர். அவர் ரசூல்லா பற்றி ஒரு புகழ் வார்த்தைகளை சொல்லுகிறார் கவி வடிவிலே. பலகல் உலா பிகமாலிஹி கஷஃபத் துஜா பிஜமாலிஹி பலகல் உலா பிகமாலிஹி கஷஃபத் துஜா பிஜமாலிஹி ஹஸ்னத் ஜமீஉ கிசாலிஹி. கவி சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு சில சட்டங்கள் இருக்கிறது. வார்த்தைகளில் பிசகு வரக்கூடாது. அது எப்படி முடிகிறதோ அப்படி அடுத்த வார்த்தைகள் முடிய வேண்டும். 3 வார்த்தைகளை சொல்லிவிட்டார். பலகல் உலா பிகமாலிஹி கஷஃபத் துஜா பிஜமாலிஹி ஹஸ்னத் ஜமீஉ கிசாலிஹி. உங்களுடைய முழுமையால் நீங்கள் உயர்வு பெற்று விட்டீர்கள். பலகல் உலா பிகமாலிஹி கஷஃபத் துஜா பிஜமாலிஹி. உங்கள் அழகால் நீங்கள் மேம்படுத்தப்பட்டு விட்டீர்கள். அழகு அவர்களை போன்ற அழகு யாருக்கு இருக்கிறது? ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் அழகை 1 தடவை 2 தடவை 3 தடவை பார்க்கலாம். உலகத்தில் உள்ள எல்லா அழகுகளையும் ஒரு தடவை நீங்கள் திருப்பி வாங்க தாஜ்மஹால் பார்க்க போலான்னு அவர் சொல்வார். நான் பல தடவை பார்த்துட்டேங்க, வேண்டாம்னு சொல்லுவார். அழகு பொருள்களை பார்த்தவர்கள் யாரை வேணாலும் இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் எம்பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, சர்வரே காயினாத், சர்தாரே தோ ஜஹான், சையதுல் கௌனைன் முஹம்மது ரசூலுல்லா அஹ்மத் முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தெரியுமா? பார்த்தால் பார்த்து கொண்டே இருக்க தோன்றும். திரும்ப திரும்ப பார்க்க வேண்டும் என்ற ஒரு அற்புதமான அழகை எம்பெருமானுக்கு அல்லாஹ் கொடுத்தான். தன்னுடைய ஹபீபுக்கு அழகை கொடுத்து அல்லாஹ்வே ரசிக்கிறார். அல்லாஹ் எப்பொழுதும் ஸலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அவன் எப்பொழுதும் இருப்பவன் தானே, ஹய்யுன் கய்யும். அப்பொழுது எப்பொழுதும் ஸலவாத் இருக்கும். ஒரு கட்டம் தொழுகை இருக்காது, ஒரு கட்டம் ஜகாத் இருக்காது, ஒரு கட்டம் ஹஜ் இருக்காது, ஆனால் ஸலவாத் மட்டும் இருக்கும். ஏன் இருக்கும்? அல்லாஹ் ஹய்யுன் கய்யும். அவன் தானே சொன்னான், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு. மலக்குமார்களும் ஒரு கட்டத்தில் இருக்க மாட்டார்கள். எல்லோரும் அழிந்து போவோம், எல்லாமே அழிக்கப்படும். கொல்லு மன் அலைஹா ஃபான் வயபுகா. அல்லாஹ் மட்டும்தான். அப்ப அவன் இருந்தால் அவன் இருக்கின்ற காலம் எல்லாம் ஸலவாத் இருக்கும். எம் நபியின் மீது ஸலவாத்து சொல்லிக்கொண்டே அல்லாஹ் இருப்பான். அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான. எனவே தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஜபத் ஷஃபாஅத்தி. என் மீது ஸலவாத்து சொன்னார், என்னை புகழ்ந்தால், என் உயர்வுகளை பற்றி பேசினால் உங்களுக்கு ஷஃபாஅத் கிடைக்கும். இப்ப அந்த ஷாதி ஷீராதி சொன்னார், பலகல் உலா பிகமாலிஹி கஷஃபத் துஜா பிஜமாலிஹி. அடுத்து சொன்னார், ஹஸ்னத் ஜமீஉ கிசாலி. எல்லா குணங்களிலும் உங்களுக்கு அழகான குணம். அதை விட ஒரு அழகான குணத்தை உலகத்தில் பார்க்க முடியுமா? நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் மக்காவின் வீதியிலே. ஒரு கடுமையான வேதனையோடு ஒரு முனங்கல் சத்தம் கேட்கிறது. இதற்கு முன்பு நிறைய பேர் நடந்துதான் அந்த வழியில் போனார்கள். ஆனால் யாரும் நிற்கவில்லை. அந்த சப்தத்தின் பக்கம் திரும்பவில்லை. அது எங்கிருந்து வந்தது என்று பார்க்கவில்லை. ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று விட்டார்கள். சப்தம் வருகின்ற இடத்தை நோக்கி பார்க்கிறார்கள். பக்கத்தில் இருக்கின்ற ஒரு வீட்டுக்குள்ளிருந்து சப்தம் வருகிறது. உள்ளே போனார்கள். அங்கே ஒருவர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் தலை சிறிதாக இருக்கிறது, அவர் உடல் பருமனாக இருக்கிறது, அவர் உதடு தடித்து போயிருக்கிறது, முகத்திலே சூடு போடப்பட்டிருக்கிறது, முடியெல்லாம் சுருட்டையாக இருக்கிறது. அவரை பார்த்த உடனேயே ஒரு அடிமை என்று அறிந்து கொள்ள முடியும். கடும் காய்ச்சலால் அவர் தாங்க முடியாமல் முனங்குகிறார். அழுகுரலிலே சொல்லுகிறார். கேட்டார்கள், சகோதரரே என்ன வேண்டும் உங்களுக்கு? அவர் சொன்னார், கடுமையான காய்ச்சல், களைத்து போயிருக்கிறேன், பசி வாட்டிக் கொண்டிருக்கிறது, உண்பதற்கு உணவு கிடைக்கவில்லை, குடிப்பதற்கு நீர் கிடைக்கவில்லை என்று அழுது கொண்டே சொல்லுகிறார். அவருக்கு தெரியாது இப்படி கேட்கின்றவர் யார் என்று. அவருக்கு தெரியாது, யாருமே கேட்கவில்லை. இப்படி ஒருவர் ஏதோ கேட்கிறாரே என்று மட்டும்தான் அவருக்கு தெரியும்.
பதில் வாயிலே சொல்லுவது கூட இன்ற காலத்திலே நம்மிடத்தில் இல்லை. எத்தனையோ சங்கடப்பட்டவர்களை பார்த்துவிட்டு அப்படியே போய் கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடும்ப உறவுகளில் சங்கடம் இருக்கிறது என்று தெரிந்தும் கூட அதை சால்வ் செய்வதற்கு நாம் தயாராகவில்லை. அல்லாஹ் நம்மை எல்லாம் பாதுகாப்பானாக. அருமையானவர்களே, இன்று மருத்துவம் ஏன் இவ்வளவு செய்ய வேண்டியது இருக்கிறது? இன்று ஏன் கிட்னி ஃபெயிலியர் ஆகிறது? இன்று ஏன் புற்றுநோய் வருகிறது? இன்று ஏன் பிளட் கேன்சர் வருகிறது? இன்று ஏன் பல சிரமங்களுக்கு நாம் ஆட்படுகிறோம்? பல லட்சம் ரூபாய்களை மருத்துவத்துறையில் அள்ளித் தருகிறோம். என்ன காரணம்? நாம் தர்மம் முறையாக செய்யவில்லை. ஏதோ கொடுக்கிறோம். ஈரோட்டிலே ஜகாத்து சேலைகளையும் கைலிகளையும் செய்ய சொல்லி கொடுக்கின்றவர்கள் நாம் வெட்கமாக இல்லை. நாம் எதை உடுத்துகிறோமோ அதை கொடுக்க சொன்னான் அல்லாஹ். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்புவதை பிறருக்கு கொடுக்காதவரை நீங்கள் நன்மை செய்தவர்களாகவே ஆக முடியாது என்று திருக்குர்ஆனிலே சொன்னார். கேட்டுவிட்டு போய்விடுகின்றவர்கள் வாழுகின்ற அந்த காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே நடந்தார்கள். தன்னுடைய இருப்பிடத்திற்கு சென்று ஒரு பெரும் குவளையில் பாலும் நிறைந்த பேரித்தம்பலங்களையும் கையில் கொண்டு வந்து கொடுத்தார்கள். அவர் ஆச்சரியப்பட்டார். நடந்து போன யாரும் உள்ளே வரவில்லை. உள்ளே வந்தவர் ஒருவர் மட்டும்தான். காய்ச்சல் என்று சொன்ன உடனே இவ்வளவு பெரிய குவளையில் பாலும் பேரித்தம் கனிகளையும் கொண்டு வந்து கொடுக்கிறாரே. கடும் பசி, கடும் வறட்சி, அப்படியே அவர் சாப்பிட்டு கொண்டாரே தவிர யாரென்று கூட கேட்கவில்லை. அந்த நிதானம் இன்னும் வரவில்லை அவருக்கு. இதை சாப்பிட்ட பின்புதான் நிதானத்திற்கு வருகிறார். காய்ச்சல் ஆட்டிக்கொண்டிருக்கிறது. கொஞ்சம் பரவாயில்லையா என்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலக மனித சமூகத்திற்கே ஒரு வார்த்தையை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். மரணப்படுக்கையில் படுத்திருக்கின்ற நோயுற்றவரை பார்த்தால் கூட ஒரே ஒரு வார்த்தை தான், லா பாஸ் தஹூர் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வின் உபகாரத்தால் நீங்கள் சுகமாகி விடுவீர்கள் என்று சொல்லுகின்ற ஒரு அற்புத வார்த்தையை இந்த உலகத்திற்கு வேறு யாருமே சொல்லித் தரவில்லை. மருத்துவர்கள் கூட சொல்லித் தருவதில்லை. உங்கள் நோயை பார்த்தால் நீங்கள் பிழைப்பதே கஷ்டம் என்று தான் சொல்லுவார்கள். எத்தனை பேர் உள்ளே போனவர்களை வெளியே விடுவதில்லை. குறைந்தது ஆஞ்சியோவாது செய்துவிட்டு போங்கள் என்று சொல்லுகின்ற காலமே. அல்லாஹ் நம்மை எல்லாம் பாதுகாப்பானாக. அள்ளி தருகின்றவர்களாக நாம் ஆக வேண்டும். தேடிக் கொடுக்கின்றவர்களாக நாம் ஆக வேண்டும். ஆலாம் இன்ஷா அல்லாஹ். இப்பதான் நிதானம் வந்த உடனே மீண்டும் அவருக்கு காய்ச்சல் உதறல் வருகின்ற பொழுது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கொஞ்சம் படுத்துக் கொள்ளுகிறீர்களா என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், படுப்பதா? இதோ இருக்கின்ற இந்த கோதுமைகளை அரைத்து மாவாக்காமல் இருந்தால் என் முதுகில் கடுமையான சாட்டை அடி. உம்மையா என்று சொல்லுகின்ற என்னுடைய எஜமான் அடிப்பான், நான் தாங்க முடியாது. அப்பதான் நினைச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமையாவின் அடிமை என்றால் இவர்தான் பிலாலா? அதுவரை அவருக்கு தெரியாது இவர்கள் யார் என்று. சாதி சிராஜி சொன்னாரே, ஹசுனத் ஜமீஉ கிசாலிஹி, குணம் என்று ஒன்று இருந்தால் அதை அழகாக்கியவர்கள் நீங்கதான். நற்குணத்தின் பண்புகளுக்கு சொந்தக்காரர் உங்களை தவிர உலகத்தில் யாருமே இல்லை. பரவாயில்லை, அரைக்க வேண்டிய மாவை நான் அரைக்கிறேன் என்று சொன்னார். அவரை படுக்க வைத்தார்கள். தன் மேனியில் இருக்கின்ற அற்புதமான அந்த போர்த்தி இருந்த போர்வையால் அவரை போர்த்தினார்கள். அந்த போர்வை போர்த்தினால் என்னவாகும்? அருமையானவர்களை, சுகம் வந்து விட்டது. அவர் படுத்துக் கொண்டார். அந்த மாவுகளை அரைத்தார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி யாருக்காவது உதவி செய்திருக்கிறோமா? சங்கடம் என்று தெரிந்தவர்களை பார்த்து நாம் அவருடைய சுமையை சுமந்திருக்கிறோமா? பெருமைக்கு சொல்லிக் கொள்கிறோம். பெரிய வள்ளல், பெரிய ஹாஜிசா, மஸ்ஜித் கட்டினவர், மதரசா கட்டினவர், பணம் கொடுக்கின்றவர். இதெல்லாம் பொய், இதெல்லாம் உண்மையல்ல. உண்மையாக நாம் கொடுத்திருப்போம் என்று சொன்னால் ஏழைகள் எங்கே இருப்பார்கள்? இந்த பள்ளப்பட்டியில் எவ்வளவு ஏழைகள் இருக்கிறார்கள். இங்கே இருக்கின்ற தனவந்தர்களும் செல்வந்தர்களும் கொடுத்திருந்தால் இந்த ஏழைகள் இருக்கக்கூடாது என்று ஒரு மகான் சொல்லுகிறார். எவ்வளவு ஜகாத் கடமையோ அந்த அளவு ஜகாத்தை பெறுகின்ற ஏழை போகின்ற அளவுக்கு தான் ஜகாத்தை கடமையாகுமா? அப்ப ஏழ்மையே போகவில்லை என்று சொன்னால் நாம் சதக்கா கொடுத்திருக்கிறோமா? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்திலே எல்லாம் வந்தாங்க, ஜகாத்தை யாருக்கு கொடுக்கிறது? யாருமே ஆளே இல்லையே. சுமரதே சொன்னாங்க, பக்கத்து நாடு அங்கேயும் இல்லை, குழி தோண்டி புதைத்தார்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. நம்மோடு வைத்துக் கொண்டதால் நம்முடைய முதலீடுகளே அழிந்து போனது. நம்முடைய கேபிட்டல் ஒன்றுமில்லாமல் போனது.
நம்மை முதலாளி என்று நினைத்தோம் என்று தொழிலாளியாக இந்த தெருவில் சுற்றி கொண்டிருக்கிறோம். எத்தனை பேருடைய நிலைமைகளில் நீங்களாக தெரிந்து யோசித்து அதிலிருந்து வெளியே வருவதற்கு முயற்சியுங்கள். ஷாதி சிராஜி சொல்லுகிறார், ஹஸ்னத் ஜமீஉ ஹிசாலி. இந்த 3 வார்த்தைகளை சொன்னவருக்கு இதை போன்று ஒரு 4வது வார்த்தை சொல்ல முடியவில்லை. திரும்ப திரும்ப சொன்னவர் கண்ணாயிருந்து விட்டார். பலகல் உலா பி கமாலிஹி கஷஃபத் துஜா பி ஜமாலிஹி ஹஸ்னத் ஜமீஉ ஹிசாலிஹி. காட்சி தருகிறார்கள் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன ஷாதி சிராஜி என்ன சொல்லுகிறாய்? திரும்ப சொல்லுகிறார், பலகல் உலா பி கமாலிஹி கஷஃபத் துஜா பி ஜமாலிஹி ஹஸ்னத் ஜமீஉ ஹிசாலிஹி. அடுத்து சொல்ல தெரியலையா? நான் சொல்றேன், சொல்லுங்க. சல்லு அலைஹி வ ஆலிஹி. சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். இதை சொன்ன காலத்தில் நோய் இல்லாமல் இருந்தோம். தெரு தெருவாக சொன்னோம், வீதி வீதியாக சொன்னோம், வீடு வீடாக சொன்னோம், சுகமாக இருந்தோம். இப்பொழுது சொல்வதை யோசிக்கிறோம். நம்ம ஜமாத்தில் போறோமே, இதை சொல்லலாமா? யோசிக்கிறோம். நாம் இந்த மதரசாவிலே ஓதுனோமே, இதை சொல்லலாமா? அருமையானவர்களே, எல்லா பெரியார்களும் இதை சொன்னவர்கள், இதை சொல்ல சொன்னவர்கள். அவர்களை பற்றி தவறான ஒரு சிந்தனையை மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்துகிறார்கள். ஷா வலியுல்லா முஹத்திஸ் தெஹ்லவி சொல்லுகிறார்கள், என்னுடைய தகப்பனார் அவர்கள் ரபியுல் அவ்வலிலே மௌலூது ஷரீஃபையும் ஓதுவார்கள், சாப்பாடும் செய்து கொடுப்பார்கள். ஹலீல் ரஹ்மான் என்று கேட்டாங்க, அதில் 12 நாள் தொடர் சொற்பொழிச்சு ஆரம்பிக்க போகிறோம், நீங்கள் என்னைக்கு வருவீங்கன்னு கேட்டாங்க. இன்னைக்கு தவிர வேறு நாள் நான் வர முடியாது, ஏன்னா நான் இலங்கையை நோக்கி பயணமாக இருக்கிறேன். அங்கே பல வருஷங்கள் அழைத்தார்கள், வர முடியவில்லை. இந்த வருஷம் முன்பே சொல்லிவிட்டார்கள், 4 அல்லது 5 நாள் கண்டிப்பாக நீங்கள் தர வேண்டும், குறிப்பாக 12வது நாள் இங்கே இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, இப்பொழுது இங்கிருந்து நேரடியாக நான் கேரளாவை நோக்கி செல்லுகிறேன். திங்கட்கிழமை மர்கஸிலே இன்ஷா அல்லாஹ் பெரிய பல்லாயிரம் மக்களுக்கு உணவு கொடுத்து ஒரு பெரிய மௌலூத் ஷரீஃபை நடத்துகிறார்கள். அங்கே இருந்து அழைப்புகள் எல்லாம் முறையாக வந்திருக்கிறது. நான் புறப்படுவதற்கு முன்பு இன்னொருவர் சொல்லுகிறார், செவ்வாய்க்கிழமை நீங்கள் இருந்து வருவதை போன்று வாருங்கள், அங்கே ஒரு இடத்தில் 50,000 பேருக்கு உணவு கொடுத்து ஒரு பெரிய ஏற்பாட்டோடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்மளாம் அதெல்லாம் விட்டுட்டோம். வெள்ளப்பட்டியில் இருக்குதா? இப்போ சொல்லுவாங்க, இதெல்லாம் பிதஅத்துங்க, இதெல்லாம் எங்கே இருந்து செய்யுது? மக்களுக்கு உணவு கொடுப்பது பிதஅத் இல்லை. கடைசியாக கேட்டாங்க ஹஜ்ஜத்துல் விதால இஸ்லாம் தான் என்னங்க. மக்காவில் கேட்டாங்க, புனியலின் இஸ்லாம் அலா ஹம்சின், அந்த ஹதீஸ் சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவில் கேட்கும்போது 2 வார்த்தை சொல்லிட்டாங்க, அஃஷு சலாம் அத்இமு தஆம். இதுதான் கடைசி ஹஜ்ஜத்துல் விதால சொன்னது. எல்லாத்துக்கும் சலாம் சொல்லுங்க. சலாம் சொல்லுங்க என்ன சும்மா ரஸ்மி சலாமா அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படி இல்லை, எல்லோருக்கும் துவா செய்யுங்கள். எல்லோருக்கும் சலாமத்திய ரப்பிடத்திலே, சலாம் என்ற ரப்பிடத்திலே வாங்கி கொடுங்கள். சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம் என்று வாங்கி கொடுங்க. சலாமுன் அலா இல்யாசீன் சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன் சலாமுன் அலைக்கும் திபுத்துன் ஃபதுகுலூஹா காலிதீன். இப்படி பல இடங்களில் சொன்னால அந்த சலாம் தான் நமக்கு சொல்லிக் கொடுத்தான். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று பார்க்கின்றவர்களுக்கெல்லாம் சொல்லுச்சு. இப்போ செலவாத்தை சொல்லுகின்றதை சாதி சிராஜி அவர்களுக்கெல்லாம் இப்படி ஒரு வார்த்தையை கொண்டு சொல்லிக் கொடுத்தான். இவங்க ஃபாரசிக்காரர். நான் ரொம்ப நாளாக யோசித்தேன், ஒரு ஃபாரசி மொழியை கொண்டவருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபியிலே அவர் கவி படித்ததால் அதை நிறைவுபடுத்தி வைத்து விட்டார். இன்னொரு கவிஞர் இருக்கிறார், அவர்தான் ஷர்ஃபுத்தீன் பூசரி. ஈஜிப்டிலே உள்ள பூசரா என்ற ஒரு கிராமத்திலே பிறந்தவர். அவரும் பெரிய கவிஞர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய கவிகள் பாடியிருக்கிறார். கவிகள் பாடுவதை அல்லாஹும் ரசூலும் விரும்பியதால் தான் வஷ்ஷுஅராஉ யத்தபிஉல் காவூன் என்று அல்லாஹ் ஒரு கவிஞர்கள் என்ற பெயரிலே ஒரு சூறாவை குர்ஆனிலே இறக்கி அதன் முடிவிலே இப்படி சொல்லுவான்,
கவிஞர்கள் கற்பனையில் பல வார்த்தைகளை சொல்லுவார்கள் என்று சொல்லி, இல்லல்லதி நாமனு வாமிலு சாலிகாத், ஈமான் கொண்டவர்களும் நற்செயல் சொல்லுவோம் அப்படி சொல்ல மாட்டாங்க. என் மீதும் நபியின் மீதும் புகழ் மாலை பாடுவார்கள் தான் எல்லாம் சொல்லியிருக்கிறான். எனவேதான் எல்லாருமே ஹஜ்ரத் அபூபக்கர், ஹஜ்ரத் உமர், ஹஜ்ரத் உஸ்மான், ஹஜ்ரத் அலி இவர்கள் எல்லாமே ரசூலுல்லாஹை பற்றியும் அல்லாஹை பற்றியும் புகழ்ந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் விரும்புகிறார். இப்போ பூசராவிலே பிறந்த ஷர்ஃபுத்தீனை பூசரி அவர்கள் பல கவிகளை பாடியிருக்கிறார்கள். அதில் மிகவும் போற்றுதலுக்குரிய 160 கன்னிகளை கொண்டு அற்புதமான ஒரு கவியை பாடுகிறார். அதுதான் புர்தா ஷரீஃப். நோய்வாய்ப்பட்டு போனார், ஸ்ட்ரோக் வந்து விட்டது, பக்கவாதத்தில் மூழ்கி இருக்கிறார், ஒரு கையும் ஒரு காலும் வரவில்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படியே கனவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்சி தருகிறார்கள். ஷர்ஃபுத்தீன், என்னை பற்றி நிறைய புகழ்ந்திருக்கிறீர்களே, எதையாவது ஒன்றையும் படியுங்கள் என்று சொன்னார். திரும்ப கேட்டார் அவர், யார் ரசூலுல்லாஹ், நான் எதை படிக்க வேண்டும்? அப்பதான் இந்த பெயரை சொல்லி ஆரம்பிக்க சொன்னார்கள். அமின் ததக்கருஜி ராணிம்பிதி சலமி, புர்தாவுடைய ஆரம்பத்தை படிச்சுட்டாரு. பூரா படித்தார். இடையில ஒரு இடத்துல வரும்போது அவருக்கும் படிக்க முடியவில்லை. அந்த கவியினுடைய அடுத்த கட்டம் என்னவென்று தெரியவில்லை. அங்கேயும் செல்லலாம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஃபமப்லகுல் இல்மி அன்னஹு பஷருன், அதுக்கு மேல சொல்ல தெரியல, திரும்ப திரும்ப சொல்லுகிறார். ஃபமப்லகுல் இல்மி அன்னஹு பஷருன், மனிதர்னு சொல்றார். மனிதர்னு சொல்லதோடு நிப்பாட்டக்கூடாதே, வேற என்ன சொல்றது? வார்த்தை வரல. ஏன்னால் வார்த்தையில் கூட அங்க நிதானம் தேவை, ஒழுக்கம் தேவை. அல்லாஹ் ஒழுக்கமற்ற வார்த்தைகளை பேசுகின்றவர்களுக்கு நேர்வழி காட்டுவானாக. நம் நபியை பார்த்து போஸ்ட்மெயின் என்று சொன்னார்கள். ஈமான் கொடுக்கட்டும் அல்லாஹ், ஈமானே இல்லாமல் மூத்து வந்து விடக்கூடாது. அல்லாஹ்வே 2000 வருஷத்துக்கு முன்னால இன்னக்கல் அமினல் முர்சலீன்னு சொல்றான். இவங்க எவ்வளவு தைரியம் இருந்தால் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க. அல்லாஹ் உருதுல சொல்லுவாங்க, சர்ப் ஜபான், நாக்குல கொழுப்பு வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாப்பான. நாம் ஹிதாயத்துக்கு துஆ செய்ய வேண்டியும் தான். இப்போ இவங்க அடுத்த வார்த்தை வரல, இப்போ ரசூலுல்லாஹ் காட்சி தருகிறார். ஃபமப்லகுல் இல்மி அன்னஹு பஷருன் சொல்றாங்க. கைரு ஹல்கில்லாஹி குல்லிஹிமி, என்ன அற்புதமான வார்த்தை இது! ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க, இப்படி சொல்லுங்க. மௌலூத் ஓதக்கூடாதா? ரசூலுல்லாஹ் ஓத சொல்றாங்க, நீங்க ஓதக்கூடாதுன்னு சொல்றீங்க. சல்லு அலைஹின்ற மௌலூதையும் ரசூலுல்லாஹ் ஓத சொன்னார்கள். இங்கே கைரு ஹல்கில்லாஹி குல்லிஹிமி என்பதும் ரசூலுல்லாஹ் ஓத சொன்னதுதான். அவர் ஓதினார். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? அந்த முழு பைத்து முடிந்த உடனே தன் மீது இருந்த போர்வையை போத்தினார்கள். எனவே அதுக்கு பேர் புர்தா. ஸ்ட்ரோக் வந்துச்சுல, எந்திரிச்சு உட்காந்துட்டார். கண் முழிச்சு பார்க்கிறார், மேலே போர்வை இருக்குது. ரசூலுல்லாஹ்வை கனவுல பார்த்துமே அது உண்மைதான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னை நீங்கள் பார்த்தால் என்னை தவிர யாரும் வர முடியாது என்று சொன்னாங்க. அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் அந்த நசீபை தருவானாக. அதை கவிஞர் சொன்ன வார்த்தையிலே சொல்லலாமா? ரப்பி வர்சுக்னா ஜியாரத்தஹு, ரப்பி வர்சுக்னா ஜியாரத்தஹு قبل قبض الروح والخروج. என் உடலில் இருந்து உயிர் போவதற்கு முன்பு என் பெருமானை நான் கனவிலேயும் நினைவிலேயும் காண வேண்டும். நம்ம எல்லோருக்கும் எல்லாம் அந்த பாக்கியம் தருவானா. ஸல்லி யா ரப்பி அலல் ஹாதி லிஸபீலில் ஹக்கி வல் ஃபரஜி. போர்வை போற்றியது உண்மைதான், வந்தது ரசூலுல்லாஹ் தான். எந்திரிச்சு நின்று பார்க்கிறார், ஸ்ட்ரோக்லாம் போயிடுச்சு. இப்பவும் நீங்கள் ஸ்ட்ரோக் உள்ளவங்களுக்கு ஓதி கொடுங்க, ஸ்ட்ரோக் போயிடும். கிட்னி ஃபெயிலியர் ஓதி கொடுங்க, போயிடும். இரத்த புற்றுநோய் ஓதி கொடுங்க, போயிடும். ஆனால் முஹப்பத் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். என் நபியின் மீது ஓதப்படுகின்ற புகழால் எனக்கு நிச்சயம் நடக்கும் என்ற சிந்தனையோடு நீங்கள் ஓதினால், உலகத்தில் பல்லாயிரம் பேர் சுகம் பெற்றார்களே, அந்த பட்டியலில் சுகவீனமான நாமும் இடம்பெற்று விடுவோம். அல்லாஹ் சுகவீனமான எல்லோருக்கும்
சுகம் கொடுப்பதற்கு இந்த புர்தா காவியத்தை அல்லாஹ் காரணமாக்கி வைப்பானாக. 2 தடவை ஷர்ஃபுத்தீன் பூசரி ரஹிமஹுல்லாஹ்வின் மன்னரையிலேயே உட்கார்ந்து முழு புர்தாவை ஓதிட்டு வந்துட்டேன். அல்லாஹ் பாக்கியம் கொடுத்தா அங்கே போய் ஓதுனேன். அருமையானவர்களே, இதெல்லாம் ஆச்சரியம் இல்லை. பள்ளிக்கே வரல, இல்லை ஸ்ட்ரோக் வந்ததுனால எழுந்து ஃபஜ்ர் தொழுகைக்கு பள்ளிக்கு போகலான்னு வர்றாங்க. அங்கே ஒரு பார்த்துட்டு கேட்டார், ஷர்ஃபுத்தீன் நல்லா இருக்கியா? ரொம்ப அற்புதமாக அமின்ததற்கு ஒரு ஜீரான் எல்லாம் படிச்சிய, ரசூலுல்லாஹ் அவன் மீது போர்வை போத்துனாங்களே, உன் சுகமாய் நடந்து வர்றியே. இவர் நடுங்கிட்டார். எனக்கு மட்டும்தானே தெரியும், உன்னை வீட்டிலேயே ஒருத்தையும் சொல்லலையே. எழுந்து பள்ளிக்கு வந்து விட்டேன், வீட்டுக்காரர்கள் அறை திறந்து தேடினால்தான் என்னை காணும் என்று வர வேண்டும். நீங்கள் என்னங்க? நானும் தான் அங்கே வந்தேன்னு சொன்னார் அவர். அருமையானவர்களே, இதுதான் ஆன்மீக உலகம். மன்னரைக்குள் போய் விட்டார்கள் இந்த வலிமார்கள். அவர்களிடத்தில் என்ன கேட்கிறீர்கள் சொல்லுகிறார்களே. ஒரு சாதாரணமான 4 புள்ளி உள்ள உங்கள் அலைபேசிக்கு உலகமெல்லாம் செல்லுகின்ற இந்த நெட்வொர்க் உங்களால் சாத்தியம் என்று சொன்னால், ரப்புல் ஆலமீன் காலிகை காயினாத் துல் ஜலாலி வல் இக்ராம் ஹய்யுன் கய்யூம் ஹன்னானும் மன்னானும் தையானும் ரஸாக்கும் வகாபுமான அவனோடு நெட்வொர்க்கிலே இணைந்திருக்கின்றவர்களுக்கு சாதாரணமாக விட்டுருவானா? காசே இல்லாத உங்கள் நெட்வொர்க் இப்படி வேலை செய்கின்ற பொழுது யாரை ஹபீபாக, யாரை ஹலீலாக, யாரை தன் வலியாக ஏற்றுக்கொண்டானோ, யாரை பற்றி இப்படி சொல்லுகிறான், அல்லாஹு வலியுல்லதீன ஆமனூ யுக்ரிஜுஹும் மினல் ஸுலுமாத்தி இலன் நூர். அல்லாஹ் சொல்றான், நான் சொல்லல. யாரை வலிமார்களாக ஆக்கி விட்டேனோ அவர்களை நான் இருளிலிருந்து ஒளியிலே கொண்டு வந்து விடுவேன். உங்களுக்கு தெரியும், ஒளி என்று சொன்னால் அது எவ்வளவு பவர்ஃபுல். லைட்டிங் ஸ்பீடை நம்மளால் கணக்கிட முடியாது. எனவேதான் அல்லாஹுடையவர்கள் அந்த லைட்டிங் நெட்வொர்க்கிலே வந்து விடுகிறார்கள். எங்கு வேணாலும் போவார்கள், யாரை வேண்டாலும் பார்ப்பார்கள். அதற்கு இப்படி அர்த்தம் அல்ல, அல்லாஹ் ஹய்யுன் கய்யூம், இவர்களும் ஹய்யுன் கய்யூமா? இல்லை, அல்லாஹ் கொடுத்த பிச்சை, அல்லாஹ் கொடுத்த உபகாரம். சுன்னத் ஜமாத் அகீதாவிலே இதுவெல்லாம் நமக்கு ஓதி கொடுத்திருக்கிறார்கள். ஷர்ஹ் அகாயித் நஸஃபியிலே கராமாத்துல் அவுலியாய் ஹக்குன் முஅஜிஸாத்துல் அன்பியாய் ஹக்குன், நபிமார்களுடைய முஅஜிஸாக்கள் எல்லாம் அது எல்லாம் உண்மை. அதை போன்றுதான் வலிமார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற ஒரு சில தன்மைகளை அல்லாஹ் கொடுப்பான். அவர்கள் வருவார்கள், பார்ப்பார்கள், சிலருக்கு வழிகாட்டுவார்கள், நேர்வழிப்படுத்துவார்கள். இதுவெல்லாம் நிறைய பேருடைய வாழ்க்கையில் நாம் எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே புதுமை சிந்தனையில் உட்படுத்தப்பட்டு நாம் வீணாகி போய்விடக்கூடாது. நான் படித்தேன், பாரசீக கவிஞரின் அரபிக் கவிக்கு சல்லு அலிஹி என்று சொல்லிக் கொடுத்தார்கள். அரபு மொழியை தன்மொழியாக கொண்ட ஷரஃபுத்தீன் பூசரிக்கு மபலகுல் இல்மி அன்னஹு பஷருன் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை, தமிழ் மொழியும் ஒரு கல் தோன்றி மண் தோன்றி முன் தோன்றிய மொழின்னு சொல்றாங்க. மண் தோன்றா முன் தோன்றிய மொழி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பேசிய மொழி எல்லாமே பேசினாங்க. அதில் முதல்ல பேசின மொழி தமிழ். ஏன்னா அரபி பேசிட்டாங்க, அப்புறம் இங்கே தமிழ்நாட்டில் தானே இறங்கி இருக்கிறாங்க. தமிழ்நாடு தான். உலகத்தினுடைய அந்த பெரிய வெள்ளம் ஏற்பட்ட பொழுது ஸ்ரீலங்கா தனியாக பிரிஞ்சிருச்சு. சிலோன், பழைய பேர் அதுக்கு என்ன? சிலோன். சிலோன்னா என்ன? அரபி வார்த்தை அது. சைலான், பெரும் வெள்ளம். சைலான் தான் அது பேரு. அது சிலோன் என்று ஆங்கிலம் வச்சாங்க. அப்புறம் இப்போ சமீபத்தில் பல பேரை மாத்துறாங்கல்ல. பம்பை கூட மும்பைன்னு சொல்லிட்டாங்கல்ல, மദ്രാസ് கூட என்ன சொல்லிட்டாங்க, சென்னைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஏர்போர்ட்டுடைய சில கோடு வேர்டு இருக்குல்ல, அதில் மாற்ற முடியல. சென்னை வாங்க சென்னை வாங்கன்னு சொல்லி சவுதியாவிலலாம் கூப்பிடுறாங்க. ஆனால் அவங்க ஒட்டுற ஸ்டிக்கர்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஏன்னு தான் இருக்கும். ஸ்டிக்கரில் வந்து சென்னைன்னு சியை கொண்டு வர முடியல. எம் தான் வச்சுருக்காங்கல்ல, மദ്രാസ് தான். ஏன்னா அல்லாவுக்கு பிடிச்ச பேர் மദ്രാஸ். மദ്രസാக்கள் இருந்ததால் அது மദ്രാஸ். ஆங்கிலேயர்கள் உள்ளே நுழைந்தார்கள். 1458 நுழைந்தாங்க. போர்ச்சுகீசியர்கள் வந்தார்கள் முதலிலே, 2வது வந்தாங்க டச், 3வது வந்தாங்க பிரெஞ்சு, 4வது வந்தாங்க பிரிட்டிஷ். எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இடம். ஆனால் பிரிட்டிஷுக்கு பூராமே 601 நூருதீன் ஜஹாங்கீர் இடத்திலே, அக்பருடைய அந்த முதல் மகன் இடத்திலே வியாபார ஒப்பந்தம் செய்து கொண்டு உள்ளே வந்தவர்கள் அன்றே ஹாஜா முஜ்ஜதித் அல்ஃபசானி என்று சொல்லுகின்ற மகான் வாழ்ந்து கொண்டிருந்தாருன்னு சொன்னாங்க. இவர்களோடு ரொம்பவும்
நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும். இவர்கள் வியாபாரத்திற்கு வரவில்லை, நம் நாட்டை அடிமைப்படுத்த வந்திருக்கிறார்கள். நம்முடைய இந்த கலைஞானத்தை எடுக்க வந்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸை, இந்த குர்ஆனை, இந்த முஃபஸ்ஸிரீன்களை, இந்த முஹத்திஸீன்களை, இந்த ஃபுகஹாக்களை இல்லாமலாக்க வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார். எனவேதான் அரச குடும்பத்துக்குள்ளே ஃபிக்ஹ் இருந்தது. ஹஜ்ரத் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்தார்கள்? மன்னர் ஷாஜஹானுடைய மகன் லாகூரிலும் டெல்லியிலும் தட்டாவிலும் தான் இந்தியா, அந்த அகண்ட பாரதத்திலே 3 இடங்களில் தான் பெரும் பெரும் கல்வி கேந்திரங்கள் இருந்தது. உலமாக்கள் இருந்தார்கள். பகதாதிலே உள்ளவர்கள் சந்தேகம் கேட்பதற்கு தட்டாவுக்கு வருவார்கள். அங்கேதான் இவர்கள் கல்வி பயின்று ஆலிமானார்கள். யாரு? அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பெரிய முஹத்திஸ், பெரிய முஃபஸ்ஸிர், பெரிய முஃபக்கிஹ். ஃபத்வா ஹிந்தியா, ஃபத்வா ஆலம்கீரியா என்று பல வால்யூம்கள் கொண்ட பெரிய ஃபத்வாவுடைய கிதாபை 500 ஆலிம்களை கொண்டு ஏற்படுத்தி வச்சாங்க. 300 பேர் இந்திய உலமாக்கள், 200 பேர் வெளிநாட்டிலே இருந்து கொண்டு வரப்பட்ட உலமாக்கள். தமிழ்நாட்டிலே இருந்து மாதிகுர் ரசூல் சதகத்துல்லா அப்பாவிடம் சென்றார்கள். வித்ரியாவை படித்திருக்கிறார்களே, அலிஃபிலிருந்து யாவரை 3 அடிகளாக கொண்டு படித்தார்கள். ஷஃபையாவையும் படித்திருக்கிறார்கள். அற்புதமான கவிகள். இதுவெல்லாம் ஒரு காலத்திலே மழை வரவில்லை என்றால் வித்ரியா ஓதி முடிக்கிறவங்கள மழை வந்துடும். விட்டுட்டாங்க. எல்லாருக்கும் மீண்டும் இதையெல்லாம் ஓதுகின்ற பாக்கியத்தை தருவாங்க. வித்ரியா கிதாபே பதிப்புகளில் இல்லை, ஏன்னா வாங்கிறதுக்கு ஆள் இல்லை. இல்லை, சதகத்துல்லா அப்பாவும் அந்த ஃபிக்ஹுடைய கிதாபை, அந்த கிரந்தங்களை உண்டு திரட்டுவதில் அவர்களும் சென்றார்கள். மோத்தி மஸ்ஜித் என்று செங்கோட்டைக்குள் ஒரு பள்ளி இருக்கிறது. ஜும்மா மஸ்ஜித் என்பது வெளியே கட்டப்பட்ட பிரம்மாண்டமான பள்ளி, நீங்கள் அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. இந்த மோத்தி மஸ்ஜித் வந்து வெறும் சுத்தமான மக்ரோனாவுடைய மார்பிளில் அற்புதமான சின்ன பள்ளி, அது செங்கோட்டைக்குள்ளே இருக்கு. தாஜத்துக்கு அவுரங்கசீப் தான் முதல்ல வருவார். அன்று பார்க்குற சதகத்துல்லா அப்பா உட்காந்துருக்காங்க. இவர் போனோன்னு கேட்டார், ஆப் கோன் என்றார். எனக்கு முன்னால் வந்துட்டீங்களே. அவங்க என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? மை பாத்ஷாஹும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அரசர்னு சொன்னாங்க. பாருங்க, அவுரங்கசீப் எவ்வளோ அடக்கமாக பதில் சொல்றாரு. லோக் முஜே பாத்ஷா கத்தே. அவர் நான் தாங்க அரசர், நீங்கள் என்னங்க அரசர்னு சொல்கிறீங்க? அப்படி தானே நம்ம கடையில் ஒருத்தர் வந்து நான் தாங்க ஓனர்னு சொல்லி சும்மா விடுவோமா? முதல்ல ஆளை விட்டு அடித்து வெளியே கொண்டு போய் ஊருக்கு வெளியே விட்டுட்டு வாடான்னு சொல்லுவோம். நமக்கு அவ்வளோ திமிர் இருக்கு. நல்லா எல்லாத்தையும் மாற்றுவானா பாருங்க. அவுரங்கசீப் எவ்வளோ அற்புதமான குணம். அவர் சொல்றார், லோக் முஞ்சே பாத்ஷா கஹத்தே ஹை. ஹஜ்ரத் சதகத்துல்லா அப்பா பதில் சொன்னாங்க, லோக் ஆப்கு பாத்ஷா கஹத்தே ஹை, சச் கஹத்தே ஹை. மக்கள் உங்களை அரசர்னு சொல்றாங்க, அது உண்மைதான். ஆனால் ஆப் லோகோங்கே பாத்ஷா ஹை. நீங்கள் மனிதர்களுக்கு அரசர். ஹம் லோகோங்கே குலுவோங்கே பாத்ஷா ஹை. நாங்கள் மனித உள்ளங்களின் அரசர்கள்னு சொன்னாங்க. எனவே தான் அவங்கள கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க மகன் தான் கல்கத்தாவுடைய முதல் தமிழ்நாட்டு கவர்னர். அவுரங்கசீப் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து கல்கத்தாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட முதல் ஆளுநர் சதகத்துல்லாவுடைய மகன். அப்போ இவ்வளோலாம் தமிழுக்கு சிறப்புகள் இருக்குல்ல. அப்போ நான் யோசித்தேன், இப்போ தமிழுக்கு எதுவும் ஸல்லல்லாஹு சொல்லலையா? ரஹ்மத்துல் ஆலமீன் ஆச்சு, அவங்க ஏதாவது சொல்லியிருப்பாங்கல்ல அப்படின்னு தேடினப்போ தான் காயில் பண்ணத்திலேருந்து சொன்னாங்க, காசிம் புலவர்னு ஒருத்தர் ரசூலுல்லாஹ் பற்றி பாடுறாரு. தமிழில் பாடுறார், மக்கபதி. அதுக்கு அடுத்த வார்த்தை வரல. மக்கபதி மக்கபதின்னு சொல்லிக்கிட்டே வந்தார். குளம் வந்துருச்சு, குளத்துக்குள்ளே இறங்கிட்டார். பார்க்குற குளம் கழுத்து வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. அப்போ ரசூலுல்லாஹ் காட்சி தர்றாங்க, காசிம் மக்கபதி மகராஜபதி சொர்க்கபதி என்று சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அப்போ மகராஜபதியும் சொர்க்கபதியும் சையதுல் கௌனைன் சர்தார் மில்லத் தாஜ்தார் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். இன்றும் காயல் பட்டணத்திலே காசிம் புலவருடைய மன்னரையிலே இப்படி அவர்கள் சொன்னார்கள் என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நாம் எல்லோரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அளவு கடந்த அன்பு வைக்க வேண்டும். வைக்கலாமா? இப்போ எல்லாரும் ரிசாலத் முடிஞ்சிருச்சு, நபியா யாரும் ஆக முடியாது, ரசூலாவும் ஆக முடியாது. சில பேர் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான். உலகத்திலேயே எல்லா நபிமாருடைய கபரும் எங்கே இருக்குன்னு சரியாக தெரியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கபர் இருக்குது, ஆனால் அது உண்மைன்னு சொல்ல முடியாதுன்னு அங்கே போனால் சொல்கிறாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் கபர் இருக்குது, இது உண்மைன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் கபர், இப்படி பல நபிமார்களுடைய கபர்கள்லாம் இருக்குது. சர்ஹிந்துங்கிற இடத்துல பஞ்சாபில் போனோம்னா அங்கேருந்து போனாலே ஆட்டோவிலே கூட்டிகிட்டு போகிறான் நபிமார்கள் கபர்.
12 நபியோங்க கபர், 40 அடி 50 அடி 60 அடி நீளமாக 12 கபர் இருக்குது. அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதெல்லாம் முழுமையான ஆதாரமான உண்மையா என்று சொல்வதற்கு நம்மிடத்தில் எதுவுமே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் ஆதாரமானது என்று சொல்ல வைத்தது என்ன தெரியுமா? இதற்கு பின்னால் எந்த நபியும் வர முடியாது. முஸைலிமத்துல் கல்லாப் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே வந்தான். ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் அனுப்பிய படையை திருப்பி விடலாம் என்று உமர் இப்னு கத்தாப் கூட சொன்னாங்க. இல்லை இல்லை, அந்த படை போக வேண்டும், அந்த முஸைலமாவை கொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த அவன் கொல்லப்பட்ட அந்த போரிலே பல்லாயிரக்கணக்கான ஹாஃபிஸ்கள் ஷஹீதானார். அதற்கு பின்புதான் குர்ஆனை ஒன்று திரட்ட வேண்டிய அவசியமே ஏற்பட்டது. இன்று கூட ஷக்கீல் பின் ஹனீஃப் என்று ஒருத்தன் பீகாரிலே பிறந்தவன் தன்னை மகதின்னு சொன்னான், என்னென்னமோ சொன்னான். கடைசியில் அவன் மசீஹ்னு சொன்னான், தன்னை நபின்னு சொல்லுகிறான். அல்இயாது பில்லாஹ், மல்ஊன் அவன். ரசூலுல்லாஹ்வுக்கு பின் இந்த உலகத்தின் நபி இல்லை. கவி சொல்றோம்ல, கவியெல்லாம் சொல்லாமன்னு சொன்னோம்ல, ரசூலுல்லாஹ்வே கவி சொல்றாங்க. அன நபியுன் லா கதிப், நான் நபி, இதுல பொய்யெல்லாம் கிடையாது. அனபுனு அபுதுல் முத்தலிப், நான் அப்துல் முத்தலிபுடைய பேரன். இது ரசூலுல்லாஹ்வுடைய கவி. ஹஜ்ரத் ஹஸ்ஸான் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னால் பெரிய கவிஞர். போரிலே சென்று அவர் கவி படித்தால் மக்கள் ரொம்ப முறுக்கேறி இஸ்லாத்துக்கு விரோதமாக போரிட்டார்கள். அவர் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஹஸ்ஸான் நீங்க வாங்க, இஸ்லாத்துக்கு முன்னால் நிறைய கவி படிச்சீங்களே, இப்போ கவி படிங்க. மெம்பரில் உட்கார வச்சாங்க. பொன்னாடை பற்றினாங்கல்ல, இது ரசூலுல்லாஹ் செஞ்ச ஒரு சுன்னத். அவரை கவி படிக்க வச்சு அவருக்கு பொன்னாடை பற்றினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் நிறைய கவி படித்தார். அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னார், உங்களை போன்று ஒரு தாய் எந்த குழந்தையையும் பெற்றெடுக்கவில்லை. அற்புதமான வார்த்தை தான். உங்களை மாதிரி ஒரு குழந்தைய உலகத்தில் யாருமே பெற்றெடுக்கவில்லை. அம்மா ஆமினா சொல்றாங்க, நான் குழந்தையை சுமந்து கொண்டிருந்த பொழுது தண்ணீர் எடுக்க போவேன். ஜம்சமில் தானே தண்ணீர் எடுக்கணும். ஜம்சமுக்கு போவேன். என்னோடு வருகின்ற சக வயதுள்ள தோழிகள் எல்லாம் சொல்லுவார்கள், ஆமினா சீக்கிரமாக நீ வந்து விடாதே, அங்கேயே கொஞ்ச நேரம் நில் என்று சொல்வார்கள். என்ன காரணம் தெரியுமா? ஜம்சம் மேலே வந்து விடும். நான் அள்ளுகின்ற பொழுது என்னோடு வந்த தோழிகளும் அள்ளுகின்ற வரை தண்ணீர் அப்படியே நிற்கும். நான் நகர்ந்தால் தண்ணீர் உள்ளே போகும். என் நகர்வா? அம்மா சொல்றாங்க, என் நகர்வில்லை, என் வயிற்றுக்குள் இருக்கின்ற முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்ற காரணத்தால் தண்ணீர் மேலே வருகின்றது. நான் நடந்து போவேன், செடங்களில் மரத்தின் கிளைகள் இருக்கும். என்னை பார்த்தவுடன் அது தன்னால் எனக்கு வழி கொடுக்கும். அது குனிந்து எனக்கு சலாம் சொல்லும். நான் ஆச்சரியப்பட்டேன், என் மகன் உள்ளே இருப்பதால் தான் இப்படியெல்லாம் செய்கிறது என்று நான் உணர்ந்து கொண்டேன். வலி உணராமல் பெற்றெடுத்தேன். என் குழந்தையை பெற்றெடுத்தவுடன் என் பக்கத்தில் படுக்க வைத்தேன். திடீரென்று குழந்தை காணவில்லை. பதறிப்போனேன். அங்கே சத்தம் வருகிறது, ஆமினா பதற வேண்டாம், உன் குழந்தை முஹம்மதை உலகமெல்லாம் சுற்றி காட்டுவதற்கு அனுப்பி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொன்னார். அந்த நபியை, அந்த ரசூலை, அந்த அஹ்மதை, அந்த முஹம்மதை, அந்த ஹாமிதை, அந்த மஹ்மூதை, அந்த சிராஜை, அந்த முனீரை, அந்த ஹரீசுன் அலைக்கும் என்று சொல்லப்பட்டவரை, அந்த ரவுஃபை, அந்த ரஹீமை, அந்த மாஹிய துனூபை சாதாரணமானவர் என்று சொல்வதற்கு உங்களுக்கு எப்படி தைரியம் வந்தது? தௌபா செய்யுங்கள். ஈமான் திரும்ப கிடைக்க வேண்டும் என்றால் தௌபா செய்யுங்கள். இவன் கவிஞர் சொன்னார், அந்த கஃபாருல் ஹதாயா அந்த சத்தாருல் மசாவி. அல்லாஹ்ட்ட தானே கேட்கணும். அல்லாஹ்வே சொல்லுகிறானே, நபியே உங்களிடத்தில் வந்து பாவ மன்னிப்பு கேட்கின்ற பொழுது நீங்களும் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு செய்தால் கானல்லாஹ் தவ்வாபர் ரஹீமா, அல்லாஹ்வை மன்னிப்பு கொடுப்பவனாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த ஆயத்தும் அங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் யாருக்கு முன்னாலும் பேசுவதற்கு புரோட்டோகால் கிடையாது. சட்டசபைகளிலும் நாடாளுமன்றங்களிலும் எப்படியெல்லாம் கூச்சலிடுகிறார்கள். அங்கே பிரதமர் இருக்கிறார், அங்கே முதல்வர் இருக்கிறார், அங்கே நடத்தி கொண்டிருக்கின்றவர் இருக்கிறார். ஆனால் அதையெல்லாம் பேண முடியாது, புரோட்டோகால் இல்லை. உலகத்தில் நபி, என் நபியின் சத்தத்திற்கு மேல் உயர்த்தாதீர்கள். என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? அல்லாஹ் பாதுகாப்பானாக. அன்தஹ்பத அமாலுக்கும் வஅன்தும் லா தஷ்உரூன். உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போயிடும், எரஸ் ஆயிரும், உங்களுக்கு தெரியாது, ஆட்டோமேட்டிக் டெலீட் ஆயிரும். அதனால தான் நான் சொன்னேன்,
எம் நபியை பற்றி குறைவாக மதிக்கின்றவர்களை தௌபா செய்து விடுங்கள், இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாப்பானாக, நாங்கள் உங்களை சபிக்க மாட்டோம். இந்த உம்மத்திலே உள்ள ஒவ்வொருவரும் அல்லாஹ்வின் அருளை பெற வேண்டும் என்பதுதான் எங்கள் நபியுடைய நோக்கம். ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன் ரഊஃபுர் ரஹீம் லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக யா நபி. நீங்கள் என்ன இவர்களெல்லாம் அழைத்து அழைத்து வரவில்லை என்றால் உங்களையே அழித்துக் கொள்வீர்களா? கல்லடிபட்டு இரத்தங்களெல்லாம் சொட்டி கொண்டிருப்பதை பார்த்து இந்த உமையாவுக்கே இரக்கம் வந்தது. இந்த பிலாலுடைய எஜமானன் உமையா, அவன் தோட்டம் தான் அது. அந்த தோட்டத்திற்கு தான் ஹஜ்ரத் ஸைத் பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு போய் படுக்க வைத்தார்கள். வேறொன்று வழி இல்லை. உமையா தன்னுடைய அடிமை அத்தாஷை அழைத்து சொன்னார், இவர் என் குடும்பத்தைச் சேர்ந்தவர், என்னுடைய கசின், என் கசினுடைய பிள்ளை. இந்த மக்கள் செய்திருப்பதை என்னால் தாங்க முடியவில்லை. இதோ என் கைகளால் திராட்சையை பறிக்கிறேன். விலையுயர்ந்த பாத்திரம் நான் பயன்படுத்தி வைத்திருக்கிறேனே, அந்த பாத்திரத்தில் என் கைகளால் சுத்தமான நீரிலே கழுவி நான் வைக்கிறேன். அவர் பரிசுத்தமானவர். அவர் நடந்தால் கஸ்தூரி மனம் வரும். அவர் நடந்தால் மேகம் குடை பிடிக்கும். அவர் உடலிலிருந்து வருகின்ற வியர்வை கூட உலகத்தில் அதற்கு மிஞ்சிய நறுமணமே இல்லை என்று அம்மா உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள். நறுமணத்தை கலந்து கொண்டிருந்தார்கள். என்ன செய்கிறாய் என்று கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ரசூலல்லாஹ், விலையுயர்ந்த ஒரு நறுமணம் வந்திருக்கிறது, அது நறுமணம் இல்லை யா ரசூலல்லாஹ், அதில் உங்கள் வியர்வையை இந்த குப்பியிலிருந்து பாட்டிலிருந்து கலக்கிறேன். நறுமணமே நறுமணம். கஸாஹ்ரி ஃபீ தரஃபின் வல் பத்ரி ஃபீ ஷரஃபின் வல் பஹ்ரி ஃபீ கரமின் கத்தஹ்ரி ஃபீ ஹிமமி மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் கல்கி குல்லிஹிம். ஷரஃபுத்தீன் பூசரி சொல்கிறார், கஸாஹ்ரி ஃபீ தரஃபி, மென்மையிலே மலர் போன்றவர்கள். ஒரு நபித்தோழர் வருகிறார், பேரித்த பழங்களுக்கு மண்ணனைத்து கைகளெல்லாம் தடித்து போனவர். எம்பெருமான் பக்கத்திலே தூரமாக நின்று பார்த்தார். நறுமணம் கமழுகின்ற அவர்களை பார்த்து சொன்னார், யா நபி அல்லாஹ், யா ரசூல் அல்லாஹ், உங்கள் சமூகத்தில் பக்கத்தில் வரலாமா என்று கேட்டார். வாருங்கள் என்று அழைத்தார்கள். இன்னும் வந்தார். இன்னும் வாருங்கள். இன்னும் வந்தார்கள். நடுங்கினார். என் முரட்டுத்தனமான கையை எம்பெருமானின் அந்த மலர் போன்ற மென்மை மிக்க கையில் வைப்பதற்கு எப்படி தகுதி வரும் என்று பயந்தார். ரசூலுல்லாஹ் பக்கத்தில் கூப்பிட்டு கைகளை ஒன்றாக வைத்து சொன்னார். பூசரி தான் சொல்லுகிறார், கஸாஹ்ரி ஃபீ தரஃபின், மென்மையில் மலர். மலருக்கு மென்மையே எம்பெருமானிடத்திலிருந்து தான் சென்றிருக்கிறது. கஸாஹ்ரி ஃபீ தரஃபின் வல் பத்ரி ஃபீ ஷரஃபின், மேன்மையில் முழுமதி. பௌர்ணமியிலே முழு நிலா. மடியில் தலை வைத்து படுத்திருக்கிறார்கள் சையதுல் கௌனைன் முஹம்மது முஸ்தபா அஹமது முர்த்தபா. அம்மா ஆயிஷா சொன்னாங்க, நான் பௌர்ணமி நிலவையும் பார்த்தேன், என் மடியில் இருக்கின்ற இந்த முழு மதியையும் பார்த்தேன். சத்தியமாக சொல்வேன், நிலாவிற்கு ஒளி இல்லை. என் திருநபியின் வதனத்திலிருந்து தான் ஒளி அங்கே செல்லுகிறது. என பூசரி சொன்னார், கஸாஹ்ரி ஃபீ தரஃபின் வல் பத்ரி ஃபீ ஷரஃபின். அற்புதமான கவி. எனவே நான் உங்களிடத்தில் மிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், புரதாவை எல்லோரும் ஓதுங்கள், மௌலூதையும் எல்லோரும் ஓதுங்கள், தினம் தினமும் ஓதுங்கள். குறைந்தது இந்த 12 நாளிலாவது ஓடுங்கள். வீட்டில் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளிலும் ஓதுங்கள். இது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து நமக்கு கிடைத்தது. மஸ்ஜிதுல் ஹரமிலே ரமலானிலே ஒரு நாள் உட்கார்ந்திருந்தேன். என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட இடத்தில், இங்கேயே நாம் உட்கார்ந்து நோன்பு திறந்து போகலாம், ஸுஹருக்கு போனால் தான் நோன்பு திறக்கிறதுக்கு அந்த இடத்துல உட்கார முடியும். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, தராவி வரைக்கும் ஒருவோடு இருக்கின்ற பாக்கியத்தை நிறைய பேருக்கு அல்லாஹ் தருகிறான். அதில் இந்த ஏழைக்கும் எல்லாம் கொடுத்தான். அங்கே அமர்ந்திருந்தோம். அப்போ அந்த என்னை அழைத்து போன நண்பர் சொன்னார், தராவிக்கு பின்னால் நீங்கள் வெளியே வந்து இருங்க,
என்னுடைய இந்த கஃபீல் வீட்டில் இன்றைக்கி ஒரு விசேஷம், நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னார். நான் நினச்சதை சாப்பாடு கொடுப்பாங்க போல, இவர் கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போனோம், அரபு மக்களின் பெரும் திரளான ஒரு கூட்டம் இருக்கிறது. எல்லோரும் மூலுது ஓதி கொண்டிருக்கிறாங்க. பல அற்புதமான பைத்துகள். அதில் இந்த பைத்தையும் படிக்கிறார்கள். யா சையதி யா ரசூல் அல்லாஹி ஹுது பியதி மாலி சிவாக வலா அல்வி இலா அஹதி ஃபஅன்த நூருல் ஹுதா ஃபீ குல்லி காயினத்தின் வஅன்த சிர்ருன் நதா யா கைர முஅ்தமதி வஅன்த சிர்ருன் நதா யா கைர முஅ்தமதி இன்னி இதா மஸ்ஸனி லைமை யுரவ்விஉனி அகூலு யா சையத சதாத்தி யா சனதி ரப்புல் ஜமாலி தஆல அல்லாஹு காலிகுஹு. அற்புதமான பைத்துகள். இதையெல்லாம் அவங்க படிக்கிறாங்க. இந்த கடந்த 3 மாதத்தில் மதீனாவுக்கு 3 தடவை போயிட்டு வந்துருக்கிறேன். தஹத்துஸ நேமத், அல்லாஹ் கொடுத்த பாக்கியம். ஒரு தடவை ஒரு நாள் தான் மதீனாவுக்கு போயிட்டு மக்காவுக்கு போகணுன்னு போனேன். ஜும்மாவுடைய நாள் ஆயிடுச்சு. எனக்கு அங்கே எலக்ட்ரிக் வீல் சேர் இருக்குது. அந்த வீல் சேரில் போனால் எப்போவுமே தனியாக ஆரம்பத்திலிருந்தே வழி கொடுத்து செல்லாம் சன்னிதானத்து வரைக்குமே தனியாக போய் செலாம் சொல்லிட்டு வந்துடலாம். இதுதான் நடைமுறை, இயல்பு. அன்னைக்கு அப்படி நடக்கலை. சரியான பெரும் திரள் கூட்டம். அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, அந்த பொறுப்புள்ள போலீஸ்காரர்கள்லாம், இன்றைக்கி அப்படிலாம் உன்னை விட முடியாது, உள்ளே போக முடியாது, கொஞ்சம் நேரம் இன்திசார் செய்யினாங்க. இப்போ நான் உங்களை படித்தேன்ல, நான் யோசித்தேன், இந்த பைத்தை சத்தமாக படிக்கலாமா, என்ன செய்வாங்கன்னு பார்ப்போம். மீறி மீறி போனால் என்ன கூட்டிகிட்டு போவாங்க, அவ்வளோதானே. படித்தேன். யா சையீத சாதாத்தி ஜிதுக காசிதா அர்ஜூ ஹிமாக ஃபலா துகைப் மக்ஸதி. கொஞ்சம் சத்தமாக தான் ஓதுனேன், இன்னும் நடந்துடக்கூடாது. பார்த்தா ஒன்றுமே நடக்கலை. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக ஆகுறாங்க. ஒரு புத்துணர்ச்சி வந்துச்சு. திரும்ப நான் பார்த்தேன், இன்னீராமசனி லைமையுரவ்விஉனி அகூலு யா சையத சதாத்தி யா சனதி. கொஞ்சம் சத்தத்துக்கு கூட்டிட்டேன். போலீஸ்காரங்க எல்லாமே யாரும் எல்லாம் பக்கமாக வந்து ஒன்றுமே சொல்லலை. அப்போ நான் நினச்சேன், எப்போவுமே சீக்கிரம் உள்ளே போகிற ஆளை நீ அங்கங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், என் முன்னால் சொல்லுன்னு சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யமன் தஃபஜ்ஜரத்தில் அன்ஹாரு நாபியத்தன் மின் இஸ்பாஇஹி ஃபரவ் வல் ஜைஷ பில் மததி. மக்கா மதீனாவுக்கு போனாக்க நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவில் பாருங்கள், அந்த பலகையிலேயே மரத்தில் செஞ்சிருக்கிற அந்த ஜாலியில் இந்த பைத்து எழுதியிருக்கும். யமன் தஃபஜ்ஜரத்தில் அன்ஹாரு நாபியத்தன் மின் இஸ்பாஇஹி ஃபரவ் வல் ஜைஷ பில் மததி. விரல்களில் இருந்து நீரூற்றை பெருக்கெடுத்து தன் கூட்டத்திற்கே கொடுத்த யா நபியே. அந்த பக்கம் உள்ள முந்தி போகலாம், இப்போ போக முடியாது. அப்பெல்லாம் நான் போயிருக்கிறேன். அஸ்ஹாபு சுஃபாவிலே 2 நாள் உட்காந்துருந்தேன். அப்படியே ரமலான்ல அல்லாஹ்வுடைய கிருபை. அங்கே ஃபாத்திமாமாவுடைய வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கு பூட்டு போட்டிருக்காங்க, முடியாது, நீளமான ஒரு பூட்டு இருக்கும். அதில் எழுதியிருக்காங்க, ஹுவல் ஹபீபுல்லதீ துர்ஜா ஷஃபாஅத்துஹு லிகுல்லி ஹவுலின் மினல் அஹ்வாலி முக்தஹமி. அருமையானவர்களே, என்ன அர்த்தம் தெரியுமா? நபி யார் தெரியுமா? அவங்கள தான் ஷஃபாஅத்துக்கு ஆதரவு வைக்க முடியும் ரொம்ப பிரச்சனையான விஷயங்களில். அபூபக்கர் சித்திக் சொன்னாங்க, அந்த காஃபி அந்த ஷாஃபி ஃபி முஹிம்மாத்தில் உமூர் அந்த ஹஸ்பி அந்த ரப்பி அந்த லீ நிஅமல் வக்கீல். அவங்க சொன்ன முனாஜாத் அல்லாஹ்வை பற்றி இங்கே கவிஞர் பூசரி அவர்கள், ஹுவல் ஹபீபுல்லதீ துர்ஜா ஷஃபாஅத்துஹு லிகுல்லி ஹவுலி மினல் அஹ்வாலி முக்தஹமி.
அருமையானவர்களே, நீண்ட நேரம் பேசுவதற்காக இல்லை. எவ்வளவு நேரம் பேச வைத்த அல்லாஹ்வுக்கு எல்லா பெருமையும் புகழும். அவன் மட்டுமே பெருமைக்குரியவன், அவன் மட்டுமே துதிப்பதற்கு சொந்தக்காரன், அவன் மட்டுமே உயர்வுக்குரியவன், அவன் மட்டுமே கண்ணியமானவன். ஆரம்பத்தில் என்னை பற்றிலாம் சில வார்த்தைகள்லாம் சொன்னாங்க, அதை பூரா துவான்னு வச்சு ஆமீன்னு சொல்லிட்டேன். நான் ரொம்ப சாதாரணமானவன். நான் கிராமத்தில் இருக்கிறதே சாதாரணமானவங்களுக்கு ஒரு தலீல் தாங்க. கேட்பாங்க, எங்கே இருக்கிறீங்க? நான் ஒரு சிந்தாமணிப்பட்டின்னு ஒரு கிராமத்தில் இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய கிருபை, அந்த கிராமத்தில் வைத்து என்னை பெருமைப்படுத்திய ரப்பே பெருமைக்குரியவன். மதீனா நகரிலே மங்கா புகழ்மிக்க என் பெருமானின் சன்னதியிலே என்னை யாசையித சதா திஜித்துக்க காசிதா அர்ஜூஹிமா கஃபலா துஹையிம் மக்சதி என்று சொல்ல வைத்தவன். இது சொல்லி முடிச்சேன்ல, திடீர்னு 2 போலீஸ் வந்தாங்க, வாங்க போடான்னு வீல் சேரை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நான் முன்னால் போய் சொன்னேன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக்க யா ரசூலல்லாஹ். நான் சொன்னதெல்லாம் உங்கள் விருப்பத்திற்கேற்ப இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் யா ரசூலல்லாஹ். இதை உலகமெல்லாம் சொல்ல வையுங்கள் அப்படின்னு சொல்லி அதிலிருந்து தலைப்பு கொடுத்தாங்க. இது மாதிரிலாம் உள்ளதை பற்றியெல்லாம் பேசுங்கன்னு சொல்லி ஸ்ரீலங்காவிலிருந்து இதே தலைப்பு எனக்கு எழுதியிருக்கிறான். நான் அவங்கள்ட்ட கேட்டேன், என்னங்க இப்படி தலைப்பு கொடுத்துருக்கீங்களே? ஆமாம், நீங்கள் தான் இதை பேசணும்னு நாங்கள் எல்லா உலமாக்கள் சேர்ந்து முடிவு செஞ்சோம். என்ன காரணம்னு, இந்த ஆளுகள்லாம் புதுசாக வந்து உருதா மூலதெல்லாம் ஓதக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, என் பேச்சு அவங்க கேட்கல. இது நான் இன்னைக்கு தானே பேசுகிறேன். பேச போகிறதுக்கு தலைப்பாக இதையே கொடுத்திருக்கிறார்கள். இதை போன்று பல கருத்துக்களை மக்களுக்கு மத்தியில் சொல்லிக்கொண்டே, என் பெருமானின் புகழை சொல்லிக்கொண்டே, என் வாழ்க்கையெல்லாம் உங்கள் புகழை சொல்லிக்கொண்டே இந்த உலகத்திலிருந்து உங்கள் சன்னிதானத்திற்கு வருகின்ற பாக்கியம் தர வேண்டும் யா ரசூலல்லாஹ். உங்களை பார்த்து கொண்டே, நினைவிலே உங்களை கண்டுகளித்து கொண்டே, நீங்கள் தான் எங்கள் சையத், எங்கள் ரசூல், எங்கள் நபி, நீங்கள் தான் சிராஜ், நீங்கள் தான் முனீர், நீங்கள் தான் ரவுஃப், நீங்கள் தான் ரஹீம், நீங்கள் தான் ஹரீசுன் அலைக்கும் என்று சொல்லிக்கொண்டே உங்கள் சன்னிதானத்திற்கு வருகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு கிடைக்க தௌஃபீக் செய்ய அல்லாஹ். இந்த நிகழ்வை கபூல் செய்ய அல்லாஹ். இதை தொடர்ந்து கியாமத் வரை நடத்தாட்டு அல்லாஹ். இந்த நகரத்தில் முன்னோர்கள் செய்ததை போன்று மீண்டும் மீண்டும் எல்லா வீடுகளிலும் இந்த மௌலூத் ஷரீஃப் ஒலிப்பதற்கு மீண்டும் வழி திறந்து கொடு அல்லாஹ். விருதாவை ஓதி மக்கள் சுகம் பெறுகின்ற நிர்பாக்கியத்தை தா அல்லாஹ் என்ற துஆக்களோடு வாய்ப்புகளுக்கு நன்றி கூறி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ் அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.